Hi officers, welcome to Clarity for TNPSC. TNPSC Group T Mains 8/2/2025 அன்னைக்கு நடந்த ரீசனிங்கோட ஆன்சருக்கு வித் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பேப்பர் பேனா பக்கத்துல எடுத்து வச்சுங்க. வீடியோக்கு ஒவ்வொரு கொஸ்டினை நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி சால்வ் பண்றேன் அப்படிங்கறத பாருங்க. ஆன்சரும் நீங்க வந்து செக் பண்ணிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா ஒரு ஏனா, செகண்ட் கொஸ்டினா ஒரு பினா, தேர்ட் கொஸ்டின் இந்த மாதிரி சீனா நீங்க ட்ரை பண்ணுங்க, வீடியோ பாருங்க. ட்ரை பண்ணுங்க, வீடியோ பாருங்க. எப்படி ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணும், சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் படிக்காதவங்க தயவு செஞ்சு படிங்க. டெஸ்ட் பேட்ச் வாங்கிட்டு நிறைய பேர் பிராக்டிஸே பண்ணாம விட்டுட்டு போயிடுறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் லாஸ், வேற யாருக்கும் கிடையாது. இங்க ஒழுங்கா படிச்சாவே ஒரு கொஸ்டின்ல மிஸ் ஆயிருச்சு, 2 கொஸ்டின்ல மிஸ் ஆயிருச்சு, போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாமே நடக்கணும் அப்படின்ட்டு உட்கார்ந்திருந்தா அப்படியெல்லாம் எதுவுமே இந்த உலகத்துல இல்ல. படிச்சாலே கஷ்டம், படிக்காம இருந்தா வாய்ப்பே இல்லை. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மிரர் இமேஜுங்க. இந்த கொஸ்டின் வந்துட்டு நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டினுங்க. ஒரு 15 செகண்ட்ல நம்ம இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாம். மிரர் இமேஜ் 2 விதமா சால்வ் பண்ணலாம். நான் ரெண்டுமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பேசிக் மெத்தட். இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்னு இருக்கும், இந்த பக்கம் வந்து ரைட் லெஃப்ட்னு இருக்கும். அதாவது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிறது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்துடும். அப்ப ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துடும். அட் த சேம் டைம் நம்ம வீட்டுல சைட்ல இந்த இடத்துக்கு வச்சு தோசையை திருப்புனா எப்படி அந்த பக்கம் போய் விழுவுங்க, அந்த மாதிரி போடணும். அப்போ ஆரோ மார்க்கி இந்த பக்கம் போடணும். சரிங்களா? அட் த சேம் டைம் இந்த சி வந்து இப்படி மாறிடும், எக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எங்க இருக்குங்க? ஆப்ஷன் பில மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? சோ ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். இது கூட சில சமயம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா, இதை விட ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கு. கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே இந்த இமேஜ் மேல இப்படி வரைஞ்சிட்டு, இந்த மாதிரி அப்படியே வரைஞ்சிட்டு இந்த பக்கம் இருந்து பேப்பரை திருப்பி பாருங்க. இந்த ஆப்ஷன் பில இருக்கிறது அப்படியே உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? சோ நீங்க உங்க கையில சாதாரண ஒரு பேப்பர் கூட இருக்கலாம். அதுல வந்துட்டு இந்த இமேஜ் வரைஞ்சிட்டு இந்த சைடு இப்படி நீங்க இப்ப ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த இடத்துக்கு வரைஞ்சிருக்கீங்கன்னா இந்த சைடுல இருந்த பேப்பரை இப்படி தோசை திருப்புற மாதிரி இந்த பக்கம் திருப்பி போடணும். அச்சு அசல் பி வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோ நீங்க பேசிக்காவும் போலாம், இப்படியும் போலாம். மொத்தத்துல இந்த கொஸ்டினை ஒரு 15 செகண்ட்ல நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். சோ ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். கரெக்டா ஆன்சர் இருந்தா இதுக்கு வந்து எவ்வளவு நீங்க மார்க் போட்டுக்கிறீங்க? 1.5 மார்க் போட்டுக்கணும். 1.5 போட்டுக்குங்க. சரிங்களா? ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி கோடு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இந்த பக்கம் இருந்து இப்படி திருப்பி போடுறோம். இப்ப சப்போஸ் கோடு இந்த இடத்துக்கு கொடுத்திருந்து இப்படி கண்ணாடி போல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம மேல இருந்து திருப்பணும். சரிங்களா? அந்த பேப்பர் வந்துட்டு இந்த எப்படி இந்த லைன் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் இருக்கணும் அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க. சரிங்களா? அதான் வந்து மிரர் இஸ் பிளேஸ்ட் இந்த லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எந்த பக்கம் லைன் கொடுத்துருக்காங்களோ அந்த பக்கத்துக்கு தகுந்த மாதிரி திருப்பணும். அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் வரும். ரெகுலரா பிராக்டிஸ். இப்ப அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு ஆர்எஸ்ஆர்எல் புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, இந்த மணிக்கு பதிலா டெத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இந்த கொஸ்டின்லாம் வந்துட்டு சிலபஸ்ல டைரக்டாவே இருக்கு. இந்த டாபிக் நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஒரு 30 செகண்டே ஜாஸ்தி தான். நம்ம வேணா வந்து ஒரு 20 செகண்ட் வந்து வச்சுக்கலாம், நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? இதையும் நான் வந்து ஈஸின்னு தான் சொல்லுவேன், பிராக்டிஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கு. இப்ப ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மணி கீப்ஸ் நோ கேலண்டர். இங்கிலீஷ்ல புரியலையா, தமிழ் வந்துருங்க. பணத்திற்கென ஒரு நாள் காட்டி இல்லை. அஃப்கோர்ஸ் ரைட். பணம் அப்படிங்கிறதுக்கு நாள் காட்டி எல்லாம் எதுவுமே இல்லை. அது எப்ப வேணா வரும், எப்ப வேணா போகும். இங்க சில பேர் என்ன நினைப்பீங்க, அப்ப ஆபீஸ் போறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு 5ஆம் தேதி சம்பளம், 6ஆம் தேதி சம்பளம், 7ஆம் தேதி சம்பளம். தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா ரீசனிங்ல ஆன்சர் பண்ணவே முடியாது. இந்த பணத்துக்கு ஏதாச்சும் ஒரு கேலண்டர் இருக்கா, நாள் காட்டின்னு இருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்க. இது ஸ்டேட்மெண்ட். முடிவு என்ன கொடுத்திருக்காங்க? பணம் என்றாவது ஒரு நாள் சென்றுவிடும். பணம் என்னைக்கும் நம்ம கிட்ட இருக்குமா? செலவு பண்ணா நம்ம கிட்ட இருந்து போயிடும். எப்ப செலவு வரும் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இது வந்து கரெக்ட். அடுத்து முடிவு 2 வந்து பணம் எந்த நேரத்திலும் வரலாம். நமக்கு எப்ப வேணா வரலாம். இப்ப யாருக்காச்சும் நம்ம காசு கொடுத்துருக்கோம், அவங்க வந்து முன்னாடியே கூட கொண்டு வந்து கொடுக்கலாம். இப்படி ஜென்ரலா நீங்க யோசிச்சீங்கன்னா போதும். சரிங்களா? இந்த சேலரி பேஸ்டு 6ஆம் தேதி 7ஆம் தேதி இப்படி எல்லாம் யோசிச்சீங்க அப்படின்னா ஆன்சரே பண்ண முடியாது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி, போத் 1 and 2 ஃபாலோ. சரிங்களா? இதை வந்து ஒரு 20 செகண்ட் வச்சுக்கலாம். இது கரெக்டா போட்டவங்களுக்கு 1.5 மார்க் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நான் இந்த இடத்துக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3 மார்க் அப்படின்னு போட்டுக்கிறேன். லைனா ஆட் பண்ணிட்டே வருவோம். 3 மார்க். சரிங்களா? இப்ப அடுத்தது 3வது கொஸ்டின் பார்க்க போறோம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அரேஞ்ச் த வேர்ட்ஸ் ஆஸ் பர் ஆர்டர் இன் த டிக்ஷனரி அண்ட் தென் சூஸ் த வேர்ட் ஆஃப் த தேர்ட் சீக்வென்ஸ். அதாவது 3வது வார்த்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. டிக்ஷனரியில எப்படி இருக்கும்? அதாவது வந்துட்டு ஏபிசிடின்னு ஆல்பபெட் ஆர்டர்ல Z வரைக்கும் இருக்கும். அப்புறம் இந்த கொடுத்திருக்க லெட்டர்ஸ் வச்சு நம்ம கரெக்டா வந்து மேட்ச் பண்ணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம எல்லாத்துலயும் பாக்குறோம். ஐ அப்படின்னு இருக்கு. அப்போ ஐ அப்படிங்கிறது 4க்குமே வந்துடும். எடுத்து எழுதுறதுல தப்பே கிடையாது. அடுத்த செகண்ட் லெட்டர் பாக்குறோம். N இருக்கு, G இருக்கு, R இருக்கு. இந்த 4ல ஆல்பபெட்ல எது ஃபர்ஸ்ட் வருங்க? G தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரும். R வந்து லாஸ்ட் வரும். N
வந்து அப்படியே இருந்துட்டு போகுது. சரிங்களா? அடுத்தது வந்து என்ன பண்ண போறோம்? அடுத்த லெட்டர் பார்க்க போறோம். வி இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து 3வது லெட்டர் தான் கேட்க போறாங்க. சோ ஐயும் ஆரும் ஐயும் ஜியும் நம்ம பார்க்கவே தேவையில்லை. இப்படித்தான் நம்ம எக்ஸாம் ஹால்ல யோசிக்கணும். இப்போ ஐஎன்ல வி ரெண்டுலயுமே இருக்கு. அப்ப வி எடுத்து எழுதிப்போம். அடுத்து வந்து இ இருக்கு, அடுத்து வந்து ஐ இருக்கு. அப்ப நம்ம ஈய போட்டுப்போம். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். 4.5 மார்க் நம்ம எடுத்தாச்சு. இது வந்து மேக்ஸிமம் ஒரு 15 செகண்ட்ல ஈஸியா சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அதிகபட்சம் தான். சரிங்களா? சோ இப்போ 4.5 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம். ஸ்கோர் கரெக்டா செக் பண்ணிட்டு வாங்க. அடுத்த 4வது கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா the letters of the word, ஒரு வேர்டுல இந்த லெட்டரை வந்து டிஸ்ஆர்டர், அதாவது கலஞ்சு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா ப்ராப்பர் ஆர்டர்ல அது வந்து வெஜிடபிள், ஒரு காய்கறியை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. இதனோட லாஸ்ட் லெட்டர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து எக்ஸாம் ஹால்ல நம்மளுக்கு யோசிக்கும் போது அட்லீஸ்ட் இது வந்துட்டு 1 நிமிஷம் எடுத்துக்கலாம். சில பேர்த்துக்கு பம்கின் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா ஈஸியா அதை போட்டுக்கலாம். பட் எல்லாத்துக்கும் அப்படி வருமானு கேட்டா வராது. நான் ஆவரேஜா இந்த கேள்விக்கு வந்து 1 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா NUMKIPP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் லெட்டர் இந்த 4ல ஏதோ ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வெஜிடபிள் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது PUMPKIN அப்படின்னு வரணும். பம்கின், அதாவது தமிழ்ல அரசாணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்கர பூசணின்னு கூட சில சமயம் சொல்லுவாங்க, சில இடத்துல சொல்லுவாங்க. அரசாணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பம்கின் தான் இதுக்கு வந்து ஆன்சர் வரும். அப்ப லாஸ்ட் லெட்டர் வந்து என்னங்க? என் தான் வரும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி. சரிங்களா? சோ இந்த கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் போட்டவங்களுக்கு 6 மார்க் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. இதுக்கு நம்ம 1 நிமிஷமே அதிகபட்சம் வச்சுக்கலாம். சில பேர் பார்த்தோன்னே 10 செகண்ட்ல போட்டிருப்பீங்க, இல்ல 25 செகண்ட், அது எவ்வளவு வேணா இருந்த போது அப்ராக்சிமேட்லி நம்ம வந்து 1 நிமிஷம்னு வச்சுப்போம். ஏன்னா இது எக்ஸாம் ஹால் மைண்ட் செட் வச்சு நம்ம யோசிக்கணும். இப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கோம், நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், சிம்பிளா தோணும். ஆனா எக்ஸாம் ஹால் மனநிலை அது வேற. அதை வச்சுதான் நம்ம எப்போதுமே பார்க்கணும். அடுத்த 5th கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நான் வந்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணனால இதெல்லாம் வந்து ஹேண்ட்ல எழுதிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டின் சரியா புரியல அப்படின்னா தமிழ் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். 0 1 2 3 4 5 6 7 8 9 வந்துட்டு ஏல இருந்து HIJ வரைக்கும் இது பண்றாங்க அப்படின்னா 10 வந்துட்டு BA அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா தென் இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப எளிமையாக அதை வந்து சால்வ் பண்ணலாம். CD + EF அடுத்தது வந்துட்டு இன்டு BC அப்படிங்கிறாங்க. பிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ABCDEF என்ன கொடுத்துருக்காங்க, CDEF மட்டும்தான் இருக்கு. 10 வந்து BA அப்படியே மாற்றி எழுதிக்கிறாங்க. அப்போ CDக்கு வந்து நம்ம என்ன எழுதிப்போம், 23 அப்படின்னு எழுதிப்போம். ப்ளஸ் அடுத்தது வந்து EF அப்படிங்கிறது வந்து 45 அப்படின்னு எழுதிப்போம். அடுத்தது BC வந்துட்டு நம்ம என்ன எழுதிப்போம், 12 அப்படின்னு எழுதிப்போம். 23 45 எவ்வளோ வருங்க, 68ன்னு வரும். 68 × 12 68 10 680. அடுத்தது 60 × 2 வந்து 120. 8 2 16. இதை ஆட் பண்ண என்ன வருங்க, 816 அப்படின்னு வரும். அதாவது ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ். ஃபர்ஸ்ட் 68 × 10 பண்ணியிருக்கேன். அடுத்து 60 × 2 8 × 2 816 ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு 40 செகண்ட் நம்ம வச்சுக்கலாம், போதும். இதுக்கு மேல தேவைப்படாது. இல்ல ஒரு சில பேருக்கு வந்துட்டு 1 மினிட் வரைக்கும் எடுத்துருக்கலாம். என்னடா எப்படியோ இருக்குன்ட்டு. ஸோ 40 செகண்ட் டு 1 மினிட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணது எடுத்து பொறுத்து. சரிங்களா? இப்போ 5 கொஸ்டினுக்கு நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 7.5 மார்க் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. 6th கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் தெரியல அப்படின்னா எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் வந்து நம்மளோட டெஸ்ட்ல நான் வந்து கொடுத்துருந்திருப்பேன். இது எதுக்குன்னு கேட்டவங்களுக்கு இதுதான் வந்து பதில். சரிங்களா? லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கேட்டிருப்பாங்க. அது வந்து சிலபஸ்ல இல்ல. இது வந்து லாஜிக்கல் ரீசனிங் குள்ள வரும் அப்படின்னு சொன்னா, அப்படி பார்த்தா எல்லா கொஸ்டினுமே லாஜிக்கல் ரீசனிங் குள்ள தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. PYQவை பார்க்கறது கிடையாது, சிலபஸை தெளிவாக படிக்கிறது கிடையாது, புக் RSRL புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு எதையுமே பார்க்கறது கிடையாது. இது எதுக்கு அது எதுக்குன்னு கேள்வி மட்டும் கேட்பாங்க. இதெல்லாம் யாரு அப்படின்னா டெஸ்ட் போடுறதுக்கு கஷ்டமா இருக்கிறவங்க. ஆனா படிக்கிற பசங்க படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்களும் படிங்க. படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா அந்த கஷ்டத்தை சரி பண்ணிட்டு படிங்க. படிச்சாதான் போஸ்டிங், படிக்கலன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசம்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து உண்மையா தெரியாது, உண்மையா தெரியாத விஷயத்த நம்ம வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில நம்ம கொண்டுட்டு வருவோம், யூகிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இதை இன்னும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னா, நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடியும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதோடனே யூடியூப்ல இல்லைன்னா இன்ஸ்டியூட்ல 150+ இருந்தா நீங்க இது படிங்க, 140 கீழே இருந்தா நீங்க எல்லாம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரிசல்ட், மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வராதுன்னு நினைச்சவங்களுக்கு வந்திருக்கும், வரும்னு நினைச்சவங்களுக்கு வந்திருக்காது. ஏன் அப்படி, அது TNPSசிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உண்மையா அவங்களுக்கு இந்த கட் ஆஃப் தான் அப்படின்னு தெரியவே தெரியாது. ஆனா அவங்க பாட்டுக்கு 150 140ன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நான் வந்து
வேறலாம் எதுவும் சொல்றேன். ஸோ உண்மையா தெரியாத ஒரு விஷயத்தை அவங்க வந்து இது வெறும் அசம்ஷன் தான்ப்பா, +or-3 போட்டுக்கங்க, 2 போட்டுக்கங்க, 5 போட்டுக்கங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணுங்க, உண்மையா தெரியாத விஷயத்தை நம்ம வந்து அனுமானம் செய்யறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப கேள்வியில என்ன அதாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் யூ ஆர் அ சைக்காலஜிஸ்ட், இந்த இடத்துக்கு நல்லா பாருங்க, இஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு மனோதத்துவ நிபுணரா இருந்தா உங்களுக்கு எங்ககிட்ட ஒரு சவாலான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்எஸ் அகர்வால் புக்ல சைக்காலஜிஸ்ட் தூக்கிட்டு இன்ஜினியர் அப்படின்னு போட்டுக்கங்க, இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கு. ஓகேங்களா, சைக்காலஜிஸ்ட் பதிலா இன்ஜினியர்னு வரும், ஜஸ்ட் வேர்டு மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப அசம்ஷன் 1 பாக்குறோம். we need a psychologist அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, அவங்க கிட்ட சவாலான வேலை இருக்கு அப்படின்னு இருக்கு. சைக்காலஜிஸ்டா இருந்தா சவாலான வேலை அவங்க கிட்ட இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுங்க, அவங்களுக்கு வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் தேவை அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா, அதுக்கப்புறம் you are a psychologist அப்படின்னு அசம்ஷன் கொடுத்திருக்காங்க. இத சில பேர் வந்துட்டு இந்த இடத்துக்கு you are a psychologist இருக்கு, அப்ப இதுவும் கரெக்டா தான் வரும் அப்படின்னு நீங்க போட்டிருந்தா அது வந்து தப்பு. ஏன்னா you are a psychologist வரவே வராது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஏன் you are a psychologist வராது அப்படின்னா, இந்த இடத்துக்கு if you are a psychologist னா கொடுத்திருக்காங்க, நீங்கள் மனோதத்துவ நிபுணராக இருந்தால் அப்படின்னு தான் இருக்கு. you are a psychologist னா நீங்க வந்து ஒரு மனோதத்துவ நிபுணர், அதான் கொடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒரு மனோதத்துவ நிபுணர், நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு இன்ஜினியர்னா அவங்க கன்ஃபார்ம் இன்ஜினியர், கன்ஃபார்ம் சைக்காலஜிஸ்ட், கன்ஃபார்ம் ஒரு லாயர் அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து if அப்படின்னா இது வந்து ஒரு இப்படி இருந்தீங்கன்னா அப்படின்னு. அப்ப you are a psychologist நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியுங்களா, சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கவே கிடையாது. நீங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்னு கொடுக்கல, நீங்க சைக்காலஜிஸ்ட் இருந்தா எங்ககிட்ட ஜாப் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க லாயரா இருந்தா கோர்ட்டுக்குள்ள போலாம், அதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ யூ ஆர் அ சைக்காலஜிஸ்ட் கொண்டுட்டு வரவே முடியாது, அது வந்து வராது. அசம்ஷன் யூகிக்க முடியாது. சரிங்களா, ஏன் யூகிக்க முடியாது, ஸ்டேட்மெண்ட்ல அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அப்போ அசம்ஷன் 1 மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா, இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ 6 கொஸ்டினுக்கு நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 9 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்திருப்பீங்க. இது வந்து தெரிஞ்சா நீங்க வந்து ஆன்சர் பண்ணியிருந்திருப்பீங்க ஒரு 30 செகண்ட்ல. தெரியல அப்படின்னா ஏதாச்சும் இந்த டிஎன்பிசியில் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆப்ஷன் தெரியலையா, ஆப்ஷன் ஏ போடு, இல்லைன்னா ஆப்ஷன் சி போடு. அந்த மாதிரி ஆப்ஷன் ஏ போட்டிருந்தா இது வந்து கரெக்டா இருந்திருக்கும். சரிங்களா, இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 7th கொஸ்டின், இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்துட்டு நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா இது வந்து மீடியம் தான் சொல்லுவேன். இப்போ மேபி உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம், பட் எக்ஸாம் ஹாலில் மீடியம் இல்லைனா மீடியம் பிளஸ் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, இது என்ன மாதிரி லாஜிக்ல இருந்திருக்கு அப்படின்னா, இங்க சில பேர் எப்படி சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துக்கு 90 வந்துட்டு 10 × 9 போட்டிருக்கலாம், 72 வந்து 9 × 8 போட்டிருக்கலாம், 56 வந்துட்டு 8 × 7 போட்டிருக்கலாம், 60 வந்துட்டு எந்த மாதிரி கொண்டுட்டு வருவீங்க, 10 × 6 இல்லை அப்படின்னா 15 × 4 இந்த மாதிரி தான் கொண்டு வருவீங்க. அப்போ இந்த லாஜிக்கெல்லாம் வந்திருக்காது. சரிங்களா, ஸோ நான் டைரக்டா லாஜிக் உள்ளே போயிடுறேன். இது பாருங்க, 75 15 அப்படின்னா ஆனால் அதனோட மல்டிபிள்ஸ் தான் தெரியும். இப்போ 9² வந்து 81, 8² வந்து 64. அப்படி பார்க்கும்போது 15² 75 எல்லாம் வராது. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 75 15 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 90 வரும். இந்த இடத்துக்கு 90. 64 8 ஆட் பண்ணும்போது என்ன வருங்க, 72ன்னு வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சு. 9 81 ஆட் பண்ணும்போது 90 வரும், இது வந்துருச்சு. அப்போ 10ஐயும் இந்த கூட ஆட் பண்ணா 110 வரணும். அப்ப என்ன வருங்க, 100 ஆட் பண்ணும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா, இப்போ இந்த 60 56 72 எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமைன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் எளிமைதான். அதாவது இந்த மாதிரி மெத்தட் தெரிஞ்சிருச்சுன்னா எளிமைதான். 75ல 15 போயிருச்சுன்னா எவ்வளவு வருங்க, 60ன்னு வந்துடும். அதாவது 75 - 15. அடுத்தது 64 - 8. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 81 - 9. அப்ப 100 - 10. சரிங்களா, அவ்வளவுதான். இதை வந்து இதையும் திரும்ப சொல்லிட்டா 75 + 15, அதுக்கப்புறம் வந்துட்டு 64 + 8, அதுக்கப்புறம் வந்துட்டு 81 + 9, 100 + 10. அவ்வளவுதான். எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா. சோ இந்த பக்கம் பிளஸ், இந்த பக்கம் வந்து மைனஸ், இந்த வச்சு நம்பர் வச்சு மூவ் பண்ணும். சரிங்களா, சோ இது வந்து மீடியம் பிளஸ் 100ன்னு போட்டவங்களுக்கு சபாஷ். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா லாஜிக் கிளிக் ஆகியிருந்தால் இந்த மாதிரி போட்டிருக்கலாம். நான் அதிகபட்சம் ஒரு டைமா வந்துட்டு 1 நிமிஷம் நான் இதுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா, எங்க இந்த டைமிங் எல்லாம் வந்துட்டு ஒரு தோராயமா தாங்க, இதை விட கம்மியாகவும் போகலாம், இதை விட ஜாஸ்தியாகவும் போகலாம். ஒரு புத்து மதிப்பா தான் கொடுக்குறேன். இதெல்லாம் பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்காதீங்க. நம்ம கரெக்டா சால்வ் பண்றோமா அதுதான் வந்து மேட்டர். சரிங்களா, அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது, ஒரு சொல்றேன். அடுத்த 8வது கொஸ்டின், வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் பாருங்க, பிரசன்ட் அப்படிங்கிறதுல எவ்வளவு வேஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம், பெர்முடேஷன் காம்பினேஷனுக்குள்ள வரும். பிரசன்ட்ல மொத்தம் எத்தனை இருக்குங்க, 3 3 6 7 இருக்கு. சரிங்களா, இதுல என்னெல்லாம் லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கு, இ மட்டும் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப 7 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லலாம். 7 × 6 × 5 × 4 × 3 வரைக்கும் போட்டா போதும். ஏன்னா 2 ஃபேக்டோரியல் அந்த 2 போயிடும். சரிங்களா, அவ்வளவுதான். 7 6 42, 5 20, இது 3. 2 டேபிளால பண்ணும்போது 2 2 4, 4 2 8, 840 × 3, 0 4 3 12, மிஸ் மன்னிக்கணும், 4
3 12 மிச்சம் 1 8 3 24 25 2520 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த கேள்வி எல்லாம் வந்துட்டு 15 செகண்ட்ல தாராளமா போட்டுற முடியும். அப்ப இது வரைக்கும் நீங்க கரெக்டா போட்டிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க? 12 மார்க் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? 9th கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்ல காம்பினேஷன் டாபிக் உள்ள இது வந்திருக்கும். ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அரசரோல் புக்ல இந்த கொஸ்டின் வந்து இருக்காது. இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா இல்ல கஷ்டமா அப்படின்னு கேட்டா இது உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா ஈஸி, இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இல்லைன்னா சில சமயம் வந்து உங்களுக்கு அந்த லக் அப்படிங்கிறது ஒன்று ஹெல்ப் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 6 அப்படின்னு இருக்கு, அந்த 6 வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 216 அப்படின்னு ஆன்சர் கொண்டு வந்திருக்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா? அதாவது 5 இருந்தா 125, 4 இருந்தா வந்து 4 கியூபோட 64 அப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகும்னா 100% கிடையவே கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு சொல்றேன் ஒரு லக் பேஸ்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பாத்திரலாமா? ஓகேங்களா? இதுக்கு நான் டைம் வந்து கொடுக்கவே இல்லை, ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. மேபி நான் வந்துட்டு ஒரு 1 மினிட் வச்சுக்கலாம். ஆனால் 1 மினிட் தேவைப்படுது. கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 30 to 40 செகண்ட் போதும். சரிங்களா? பட் இப்போ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். கேள்வி நல்லா கவனிங்க. How many strings of length 6 can be formed using letters of the word factor if either starts with F or ends with R அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த strings அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த லென்த்தினுடைய அகலம். தமிழ் இங்கிலீஷ்ல புரியலன்னா, ஃபேக்டர் என்ற வார்த்தையில் 6 எழுத்துக்களை கொண்டு F இல் தொடங்க வேண்டும் அல்லது R இல் முடிக்க வேண்டும். எத்தனை வார்த்தைகள் உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துக்கு நம்மளுக்கு 6 தான் கொடுத்திருக்காங்க. அட் தி சேம் டைம் இந்த வேர்ட்ல 6 தான் இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியா பண்ணிக்கலாம். சில சமயம் இந்த லெட்டர்ஸ் நம்பர்ஸ் வந்து மாத்தி கூட கொடுக்கலாம். வேர்ட்ல லெட்டர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கலாம். அது எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிற நீங்க 11th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து பாருங்க. இப்போ ஜஸ்ட் நான் இந்த கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எஃப்ல வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்ப எஃப் போட்டுட்டு 1 2 3 4 5 போடுவோம். அல்லது எண்ட்ஸ் வித் 6. அப்போ 1 2 3 4 5 6ல வந்து எண்ட் ஆகணும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆஃபீஸர்ஸ். இந்த ஃபேக்டர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எஃப் வச்சு ஸ்டார்ட் பண்ணி இந்த கேப்ல இந்த 5 லெட்டரையும் ACTOR எத்தனை வழிகள்லையும் இந்த கேப்ல ஆர லாஸ்டா வச்சுட்டு FACTO அப்படிங்கிறத எத்தனை வழிகளில் நீங்க மாத்தி மாத்தி ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி பண்ணும்போது எஃப் சாலிடா அங்கேயே தான் இருக்கும். மிச்சம் 5 தான் நம்ம மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணுவோம். பெர்முடேஷன் எல்லாம் பார்த்திருப்போம்ல. அப்ப 5 மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 ஃபேக்டோரியல். இந்த இடத்துக்கு 6 இருக்கு. 6 வந்துட்டு நம்ம வந்து பிளஸ் பண்ணிக்கணும். இந்த பக்கம் 5 தான் இருக்கு. அப்ப 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்னங்க? 5 × 4 × 3 × 2 × 1 120 அப்படின்னு வரும். அப்ப 2 டைம்ஸ் 5 ஃபேக்டோரியல் 120, which is 240. 240 ஆன்சர் போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்ப நல்லா கவனிங்க. இதுல வந்துட்டு ACTOR, அதாவது ACTOR அப்படின்னு நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த லாஸ்ட் இடத்துக்கு வந்து R வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. அப்ப இங்கேயும் நம்ம எடுத்திருப்போம், இங்கேயும் எடுத்திருப்போம். அட் த சேம் டைம் இங்க FACTO அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இதுலயும் F வச்சு இது பண்ணிருக்கு, இதுலயும் இந்த F வச்சு வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்த வார்த்தைக்குள்ள, அதாவது 240க்குள்ள நிறைய வார்த்தைகள் இருக்கும். அதை நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். எப்படி மைனஸ் பண்ணுவோம்? இவங்க வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் வித் F ends with R ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப F-ஐயும் R-ஐயும் விட்டுட்டோம் அப்படின்னா நடுவுல வந்து மிச்சம் என்ன இருக்குங்க? 4 தான் இருக்கும். அதாவது இதுல F இதுல R-ஐயும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நடுவுல 4 மட்டும் தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்து 4 ஃபேக்டோரியல் எடுத்துக்கிறோம். 4 ஃபேக்டோரியல் வந்து எவ்வளவு வந்துருங்க? which is 24 அப்படின்னு வந்துரும். அப்ப 240ல 24 போச்சு அப்படின்னா 216 அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் சி போட்டவங்களுக்கு நீங்க வந்து 1.5 மார்க் போட்டுங்க. இது வரைக்கும் நீங்க வந்து 12 மார்க் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் டைமிங் கொடுக்கல, அது எப்படி இருக்கும் பாத்துங்க. பிகாஸ் இது தெரிஞ்சிருந்தா நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா இல்ல. லக் இருந்தா 216 நீங்க வந்து போட்டு இருந்திருப்பீங்க. சரிங்களா? ஸோ கான்செப்ட் இதுதான். இந்த மாதிரி தான் நம்ம இது வந்து சால்வ் பண்ணோம். இன்னும் இது போல கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இந்த கொஸ்டின் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் பாருங்க. டுடே இஸ் சண்டே, ஆஃப்டர் 71 days இட் வில் பி. இந்த மாதிரி பார்த்துட்டாவே 71 divided by 7 10 plus 1 அப்படின்னு வரும். இந்த 10 அப்படிங்கிறது சண்டே தான். சண்டே பிளஸ் 1 மண்டே அப்படின்னு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு 10 செகண்ட் கொஸ்டின். ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்மளோட வீடியோலயே நீங்க பார்த்துருப்பீங்க, கேலண்டர் வீடியோஸ்ல. ஸோ இதெல்லாம் வந்து 2 பேசிக் கொஸ்டின் தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு சண்டே அப்படின்னா 71 நாள் கழிச்சு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. 71ல 70 மன்னிக்க வேண்டாம், அப்படி வேண்டாம். 71 டிவைட் பை 7. ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்ப 10 வாரம் பிளஸ் 1 நாள். 10 வாரம் அப்படிங்கிறது இந்த சண்டேல ஆரம்பிச்சா அந்த சண்டேல தான் முடியும். அப்ப மிச்சம் 1 நாள் இருக்கு, அது வந்து மண்டேவா இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப இதே கேள்வியில 75 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா 70 பிளஸ் 5 கொடுத்துருக்கிற டே இதுவா வச்சுக்கணும். அந்த சண்டே கூட 5 டே கூட்டணும். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு போட்டு ஆன்சர் பண்ணிடலாம். அவ்வளவுதான். கொடுத்துருக்கிற டேவோட அந்த மிச்சம் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. பட் இந்த இடத்துக்கு வந்து 7 இருக்கு அப்படின்னு நீங்க வந்து அது ஒரு வாரமா கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? 7ஆல மல்டிபிள் ஆகுறதுலாம். ஏன் அப்படி பண்றோம்? ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் கரெக்டா பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க வந்து 15 ஸ்கோர் பண்ணி இருந்திருப்பீங்க. இது வந்துட்டு ஒரு 10 செகண்ட் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளவுதான். 11th கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க.
இந்த கொஸ்டின் வந்துட்டு நம்ம வந்து ஒரு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணது இல்லை, பிகாஸ் ஆட் ஒன் அவுட், லாஜிக் கிளிக் ஆனால் கிளிக் ஆகும், இல்லைனா இல்லை. ஸோ ஒரு 1 மினிட் வச்சுக்கலாம். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 30 to 40 செகண்ட் நம்ம வந்து வச்சுக்கலாம். இது பாருங்க, இது எப்படி ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதுதான் வந்து அதாவது 279 தான் ஆன்சரு. எப்படின்னா 5 + 4 9, 6 + 3 9, 7 + 2 9. அப்போ 2 + 9 11 தான் வரணும். இந்த இடத்துக்கு வந்து 7ன்னு இருக்கு. இதுதான் வந்து லாஜிக்கா கொண்டுட்டு போக முடியும். வேற எதுவும் வந்து உங்களுக்கு லாஜிக்கா இருக்கவே இருக்காது. சரிங்களா? சில சமயம் 2 லாஜிக் கூட கிளிக் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் லாஜிக் கிளிக் ஆகுதான்னு பாருங்க. பட் இதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். வேற எதுவும் பாசிபிலிட்டி இல்லை. ட்ரை பண்ணி பாருங்க. 11th கொஸ்டின் ஓவர். 11th கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னவா இருந்த மார்க் எவ்வளவா இருந்திருக்குங்க? 16 இருந்திருக்கும். இது மீடியம்னே நம்ம வச்சுக்கலாம். சில பேர்த்துக்கு ஈஸியா இருந்திருக்கும், சில பேர்த்துக்கு நான் வந்து மெஜாரிட்டி ஈஸியா இருந்தா ஈஸின்னு போட்டுருவேன். பட் எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்காத மீடியமா போடுறேன். சரிங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு 5 செகண்ட் கொஸ்டின். மில்க் ஆல்வேஸ் கண்டென்ஸ் என்ன இருக்குங்க? கால்சியம் தான் இந்த இடத்துக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும். இந்த கேள்வியை 2 விதமான மில்க் கேள்வி வரும். மில்க் ஆல்வேஸ் கண்டைன்ஸ், மில்க்ல வந்துட்டு எப்போதும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கால்சியம் தான் இருக்கும். சரிங்களா? இதே கேள்வி வாட் இஸ் ஃபவுண்ட் நெசசரிலி இன் மில்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? வாட் இஸ் ஃபவுண்ட் நெசசரிலி இன் மில்க் அப்படின்னு கொடுத்துருந்தா அதுல வந்து என்ன வருங்க? தண்ணீர் அப்படிங்கிறது வரும். ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ்ல கால்சியம் அப்படின்னு இருக்கவே இருக்காது. வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷன்ல எது தி டாப்போ அதை தான் நம்ம வந்துட்டு ஆன்சரா கொடுக்கணும். சரிங்களா? ஸோ மில்க்ல எப்போதும் கால்சியம் தான் இருக்கும். செகண்டா வேணா நம்ம வந்து வாட்டர்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனா இன்னொரு கேள்வி என்னங்க? வாட் இஸ் ஃபவுண்ட் நெசசரிலி இன் மில்க்ல கிரீம் வந்து ஆப்ஷனா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் கர்டு வந்து ஆப்ஷனா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வந்து ஆப்ஷனா இருந்திருக்கும், அதுக்கு வந்து ஒயிட் வெண்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 4ல வந்து எது வந்து கன்ஃபார்மா இருந்திருக்கும்? வாட்டர் தான் கன்ஃபார்மா இருந்திருக்கும். சரிங்களா? சோ கொடுத்திருக்கிற ஆப்ஷனுக்கு தான் நீங்க வந்து யோசிக்கணுமே தவிர்த்து எல்லாத்தையும் ஒரே மாதிரியில யோசிக்கவே கூடாது. சரிங்களா? சில பேர் சொல்லுவீங்க இதுக்கு வந்து வாட்டர் தான் ஆன்சர்னு. கன்ஃபார்ம் வந்து வாட்டர் வந்து ஆன்சர் கிடையவே கிடையாது. இந்த கேள்விக்கு வந்து கால்சியம் தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு நம்புறேன். இதே கொஸ்டின் RSL புக்ல இருக்கு, வேணா எடுத்து பாருங்க. ஸோ 12 இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லலாம்? பார்த்தோன்னே ஆன்சர் பண்றதுனால வந்துட்டு ஒரு 10 செகண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா ஷேட் எல்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ 10 செகண்ட் வச்சுக்கலாம். ஸோ 12 கொஸ்டினுக்கு என்ன வரும்? 12 × 12 12 12 6. அப்போ 12 6 18 மார்க்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர். 13th கொஸ்டின் ஏஜஸ் கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். டுடே இஸ் வருண்ஸ் பர்த்டே. வருண்ஸோட பர்த்டே வந்து இன்னைக்கு. நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அதனால அவருக்கு வந்து அவரோட வயசு வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 1 year from today, அதாவது அப்ப x + 1 அப்படின்னு நம்ம வச்சுப்போம். he will be twice as old as he was 12 years ago. இது எப்படி எழுதிக்கணும்னா x + 1 = 2 × x - 12 அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி போனா பிளஸ் போட்டுக்கணும், பின்னாடி போனா மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு x + 1 = 2x - 24 அப்படின்னு வரும். இந்த x வந்து இந்த பக்கம் போடும். அப்ப இந்த பக்கம் xன்னு இருக்கும். இந்த -24 இந்த பக்கம் வரும்போது 25 ஆயிடும். அப்ப x = 25 அப்படின்னு வந்துரும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். சரிங்களா? பாருங்க, 25 + 1 = 2 × 25 - 12. 25 + 1 26 ஆயிடும். 2 × 25 - 12 which is இந்த இடத்துக்கு 13. அதுக்கப்புறம் 26 = 26 அப்படிங்கிறதே வந்துடும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன்னா இதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து யோசிக்கணும். இதெல்லாம் வந்து யோசிக்க கூடாது. சரிங்களா? இப்போ அவருக்கு 25 வயசு இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சும் போது, அதாவது நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கும்போது 26 ஆயிடும். அப்ப வந்துட்டு என்ன சொல்றாங்க? he will be twice as old he was 12 years ago அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இந்த இடத்த கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசுல இருந்திருப்பாரோ அதை விட 2 மடங்கு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுதான் வந்து 25ல 12 கழிச்சுட்டா 13 வந்துரும். 2 மடங்கு அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துக்கு 1 ஆட் பண்ணிக்கிறதுனால 26 அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? சோ அப்ப இந்த கேள்விக்கு பதில் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். சோ இதுவுமே வந்துட்டு நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்க ரெகுலரா உங்களுக்கு ஏஜஸ் இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னா ஒரு 30 செகண்ட் டு இல்லனா ஒரு 40 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க வந்து இது வந்து சால்வ் பண்ணிருக்கலாம். சரிங்களா? சோ இது வரைக்கும் நீங்க கரெக்டா போட்டிருந்தீங்க அப்படின்னா 13க்கு 13 13 6 19 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி இருந்திருப்பீங்க. சரிங்களா? டைமிங் திரும்பவும் தோராயமா தான் சொல்றாங்க, முன்ன பின்ன கூட ஆகலாம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது வேற, நீங்க சால்வ் பண்ற ஸ்பீடு ரெண்டும் வேறையா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரெண்டையும் கணக்கு போட்டு பாத்துறவே கூடாது. அப்புறம் இந்த 5 செகண்டில் சால்வ் பண்ணுவது எப்படி, 10 செகண்டில் சால்வ் பண்ணது எப்படி எல்லாம் வந்து நான் எப்போதும் சொல்லி கொடுக்கவே மாட்டேன். அது என் ஏரியாவும் கிடையாது. அதெல்லாம் அட்டர் வேஸ்ட். 14வது கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டா கொஸ்டின் பேப்பர்லயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்பர் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது இது இமேஜா இருக்கிறனால இது வந்து இந்த மாதிரி இருக்கு. கொஸ்டின் பேப்பர்ல எப்படி நம்பர் போடணும்னா நான் எடுத்து எழுதிடுறேன். ஏன்னா அது ரொம்ப குட்டியா இருக்கு. ஏன்னா இமேஜ் அந்த மாதிரி இருக்கு. பட் உங்க கொஸ்டின் பேப்பர்ல நீட்டா இருக்கும். நீங்க கொஸ்டின் பேப்பரை டைரக்டாவே நம்பர் எழுதிடலாம். இப்படி ஏதாவது எழுதுற டைம் வந்து நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. கொஸ்டின் பேப்பர்ல DELHIன்னு இருக்கு.
BGJJன்னு இருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னு நீங்க என்ன பண்ணும் டைரக்டா ஜஸ்ட் நம்பர் 4 ஈக்கு வந்து 5 எல்லுக்கு வந்து என்ன வந்துருங்க 12ன்னு வந்துரும், ஹெச்சுக்கு வந்து 8, ஐக்கு வந்து 9 அப்படின்னு வந்துரும், பிக்கு வந்து 2, G7 இது வந்து 10, இது வந்து 10, G7 மாநாடு அப்ப வந்துரும். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணிருக்காங்க இங்க பாருங்க 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணிருக்காங்க, அடுத்தது இதுல இருந்து பிளஸ் 2 பண்ணிருக்காங்க, அடுத்து எல்லுல இருந்து -2 பண்ணிருக்காங்க, அப்ப 8ல இருந்து +2 பண்ணிருக்காங்க, -2 +2 -2 +2 அவ்வளவுதான். அப்போ CHENNAI அப்படின்னு இருந்தா இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் -2 இருக்குங்க. அப்ப C ல இருந்து -2 பண்ணா என்ன வருங்க A வரும். A வந்து ஆப்ஷன்ல எங்க இருக்கு? தோ ஆப்ஷன் A ல மட்டும் தான் இருக்கு. ஈஸியா அந்த கேள்வியை ஒரு 20 செகண்ட்ஸ்ல நீங்க வந்து சால்வ் பண்ணிருக்கலாம். சரிங்களா? சோ ஈஸியான ஒரு கேள்வி தான், முழுசும் பார்த்துடலாம். இப்ப H ல இருந்து +2 பண்ணனும்னா இருந்தா EFGHIJ வரும். அதுக்கப்புறம் E ல இருந்து -2 பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன வருங்க C வரும். அடுத்து N க்கு வந்து P வந்துரும். அதுக்கப்புறம் N க்கு வந்துட்டு மறுபடியும் L வந்துரும். அதுக்கப்புறம் A ல இருந்து +2 பண்ணுவோம் C வந்துரும். I வந்து என்ன பண்ணுவாங்க G வரும். அதாவது இங்க -2 +2 அப்படின்னா -2 +2 -2 +2 -2 +2 -2 அப்படிங்கிறது நீங்க பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். சோ 14 क्वेश्चन கரெக்டா ஆன்சர் பண்றவங்க 14க்கு 14 16 7 21 மார்க் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. கரெக்ட் தானே? 21 கரெக்ட். சரிங்களா? இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த क्वेश्चन வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் தான். இது வந்து ஆன்சர் தெரிஞ்சதா இல்லனா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்துனாலயுமே இத வந்து போற்றவே முடியாது. சரிங்களா? இது வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், செட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. டைரக்டா நான் அதுக்கு ஆன்சர் கொடுத்திருக்கேன் பாருங்க. n of a அப்படிங்கிறது 10, இது n of a intersection b அப்படிங்கிறது 3, then n of p into a minus b என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணனும்னா n of a வந்து 10, n of a intersection b வந்து 3 ன்னு கொடுத்திருக்காங்க. a minus b அப்படினா n of a minus n of a intersection b is equal to 10 minus 3 7 அப்படின்னு வந்துரும். அதாவது n of a minus b வந்து 7. சரிங்களா? இப்போ பவர் அந்த p of a minus b is the power of set of a minus b. the set has இதெல்லாம் செட் தியரியில ஸ்கூல்ல ஆதி காலத்துல படிச்சது. சரி ஓகே, இதெல்லாம் கேட்டா அந்த வாழ்தாங்க. அந்த நேரத்துல லக் வேலை செஞ்சது அப்படின்னா ஆன்சர் வந்து கைக்கு அந்த ஷேடு வந்து எது போகுதோ போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்றது. 50க்கு 50 எல்லாம் வந்து வாய்ப்பு கிடையவே கிடையாது. சும்மா சீனா போடலாம். நெகட்டிவ் மார்க் இல்லாதனால ஆன்சர் வந்து செக் பண்ணி இப்போ நீங்க வந்து எக்ஸாம் ஹால்ல 128 மார்க் பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து நீங்க கரெக்டா போட்டா என்ன சொல்லுவீங்க? வாவ் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இதே வந்து 64 ஷேட் பண்ணியிருந்தா அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது, இது சிலபஸ்லயே இல்ல, செட் தியரிக்குள்ள வரும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து கவலை பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஜிஎஸ்ல பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ 50 அவுட் ஆஃப் 50 வந்து வாய்ப்பே கிடையாது. அப்படியே யாராச்சும் சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஃப்ளூக்ல அவங்களுக்கு வந்து கரெக்டா போட்டிருப்பாங்க. அதை தாண்டி வரலாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இப்படி போட்டு நீங்க வந்து பாத்துக்கங்க. 2^7 is equal to 128. அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் சொல்ற ஆஃபீஸர்ஸ், இந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினுக்கு அங்கங்க தேடிட்டு போறதை விட மிச்சம் இருக்கிற 47 48 சிலபஸ்ல இருந்து மட்டும் தான் வரும். அதுக்கு தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர்த்து இந்த 1 or 2க்கு நீங்க தேடிட்டு போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை பூரா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். போஸ்டிங் எல்லாம் வாங்கவே முடியாது. ஓப்பனா சொல்றேன், சீரியஸா. இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட், எத்தனையோ இன்ஸ்டியூட் இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு யூடியூப்ல வந்து ஃப்ரீல இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓ அப்ப இவர் உங்க கொஸ்டின் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, அப்ப நம்ம இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 தவறான செயல். சிலபஸ்ல இருக்கிறதுக்கு மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணா போதும். இதையெல்லாம் நீங்க வந்து கவலைப்படவே தேவையில்லை. எப்பேற்பட்ட எக்ஸாமா இருந்தாலும் 50 அவுட், அதாவது ஃபுல் ஸ்கோர் எடுக்கக்கூடாது அப்படிங்கறக்காக வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கொடுப்பார்கள். ஓகேவா? நம்மளோட டிஎன்பிசில நெகட்டிவ் மார்க்கும் இல்ல. ஸோ அதனால எனிதிங் கேன் ஹேப்பன். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் ஷேட் பண்ணிட்டு கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு. யாருமே இங்க உண்மையா வந்துட்டு நான் இவ்வளவு கொஸ்டின் ஃப்ளூக்ல போட்டேன் அப்படின்னா எந்த ஈவன் டாப்பர் கூட சொல்லவே மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? நான் இவ்வளவு கொஸ்டின் கரெக்ட்னு தான் சொல்லுவாங்களே தவிர இவ்வளவு கொஸ்டின் நான் ஃப்ளூக்ல போட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஸோ நாம தான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வழியை பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து சிலபஸ்ல கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு மார்க்கும் வேண்டாம், டைமும் வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, டைரக்ஷன் கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. என்ன கொடுத்திருக்காங்க? விஜய் டிராவல்ட் 12 கிலோமீட்டர் சவுத் வேர்டு. இப்ப தலைவர் வந்து இந்த இடத்துக்கு இருக்காரு, இந்த இடத்துக்கு வந்து 12 கிலோமீட்டர் சவுத் வேர்டு வராரு. அடுத்தது தென் டர்ன் ரைட். இப்போ இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் லெஃப்டா இருக்கும், இந்த பக்கம் ரைட்டா இருக்கும். ரைட் டர்ன் பண்ணி 15 கிலோமீட்டர் போறாரு. அப்போ மன்னிக்கணும், நான் பாத்தீங்களா இப்படி தவறு பண்றேன்னு. இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்ல டர்ன் பண்ணி 15 கிலோமீட்டர் வந்து போறார். சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் டர்ன் ரைட். இப்போ இந்த பக்கம் லெஃப்டா இருக்கும், இந்த பக்கம் ரைட்டா இருக்கும். ரைட்ல டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாருங்க? 12 கிலோமீட்டர் போறாரு. அப்ப இந்த இடத்துக்கு மறுபடியும் வராரு. சரிங்களா? அவ்வளவுதான். ஹவு ஃபார் வாஸ் விஜய் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னங்க? 12 + 15 27, 27 + 12 அப்படியெல்லாம் போடவே கூடாது. ஜஸ்ட் இந்த பக்கம் மட்டும் போட்டா போதும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தா ஆப்ஷன் டி 15 கிலோமீட்டர் தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ இதே கேள்வியில
டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 15, இந்த பக்கம் 12 ஆட் பண்ணா 24, 34, 34 5 39 அப்படின்னு போடலாம். ஆனா என்ன கேட்கறாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம்னா ஜஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா டிராவல் பண்ண அத்தனை டிஸ்டன்ஸும் ஆட் பண்ணோம். இது ஜஸ்ட் இது மட்டும் தான் கேட்கறாங்க, இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு புரிதலுக்காக தான் நான் ஃபுல்லா ஆட் பண்ணேன். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 20 செகண்ட் கொஸ்டின் அண்ட் ஈஸி கொஸ்டின். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் அந்த ஒரு கொஸ்டின் விட்டா இப்போ இந்த 16 கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா இருந்ததுன்னா இப்போ என்ன போடலாம், 16க்கு 16 16 எவ்வளோங்க, 8 24 24ல 1.5 போச்சு அப்படின்னா 22 அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? சரிங்களா? நான் இந்த ஒரு கொஸ்டினை நான் கணக்கில் எடுக்கவே இல்லை. இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 50 செகண்ட்ஸ், ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணும். அதுக்கு மேல டைம் இருக்கவே கூடாது. ஜஸ்ட் ட்ரை இட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன லாஜிக்னா, A percentage B7 அப்படின்னா A is 12 meter north of B, A $B 12 அப்படின்னா A is 17 meter south of B அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த நம்பருக்கு என்ன கனெக்ஷன் பார்த்துட்டா போதும், இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணாலும் ஆன்சரே வராது. அதையும் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதனால அப்படி. இந்த இடத்துக்கு 7 இருக்கு, இந்த இடத்துக்கு 12 இருக்கு, இந்த இடத்துக்கு 12 இருக்கு, இந்த இடத்துக்கு 17 இருக்கு, 32 37 14 19 என்னெல்லாம் இருக்குங்க டிஃபரன்ஸ், 5 டிஃபரன்ஸ். அப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற நம்பரோட 5 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ P percentage Qனா 33 + 5 38, 9 5 14, 19 5 24. அதுக்கப்புறம் வந்துட்டு 23 + 5 28, 25 + 8 வந்து எவ்வளவு வருங்க, சாரி 25 + 5 வந்துட்டு 30 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அதை நான் எழுதிடுறேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்து 30ன்னு வரும், இந்த இடத்துக்கு 28ன்னு வரும், 5 5 ஆட் பண்ணிக்கணுங்க. இது வந்து 24 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 9 5 14 அப்படின்னு வரும். இது 33 + 5 38 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷன் போட்டுக்கலாம். இப்போ என்ன கேட்கறாங்கன்னா, W is the midpoint of the line formed between T and S, then what is the distance between T and W? T க்கும் S க்கும் நடுவுல W இருக்கு அப்படின்னா T W எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. இப்போ TNW நம்ம எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். TNS டைரக்டா போடலாம். நீங்க வந்து எல்லாம் P ல இருந்து Q ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அவசியமே இல்ல. இந்த TU SU மட்டும் நீங்க எடுத்தா போதும். இப்போ TU S க்கு எடுத்துங்க. மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 28. இதுக்கு நடுவுல W இருக்குமா, அப்போ 28 / 2 14. 14ங்கிற இடத்துல W இருக்கும். அப்போ TWS ன்னு இருக்கும். இந்த TQW க்கு வந்துட்டு என்னங்க 14, TKS க்கு மொத்தம் 28. அப்ப 14 வந்துச்சு. அப்போ இந்த TQW க்கு எவ்வளவு இருக்குங்க, 14 மீட்டர் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்ல. அப்ப கண்டிப்பா இந்த क्वेश्चनக்கு ஆல் வந்து ஆன்சரா கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதை தாண்டி வரல எந்த லாஜிக்குமே இல்ல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரெண்ட் லாஜிக் வந்தா சொல்லுங்க. சரிங்களா? சோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 14 மீட்டர் தான். இதுக்கு வந்து டைமிங் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம் ஹால்ல ஸ்டக் ஆகி நின்றுப்போம். நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து எங்கடா 14 காணமே, நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப போட்டிருந்திருப்போம். கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று குறிச்சுடு அப்படின்னு குறிச்சிருப்போம். ஸோ மேக்ஸிமம் இதுக்கு வந்து 1 நிமிஷம் தப்புன்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த 3000 ரூபாய் கண்டிப்பா 1 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். யாரா இருந்தாலுமே 1 நிமிஷத்துக்கு மேலதான் இருந்திருக்கும். கீழே எல்லாம் போயிருக்கவே போயிருக்காது. பிகாஸ் எக்ஸாம் ஹால்ல இது என்ன நம்பர்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறக்கே நம்மளுக்கு தோணி இருக்குமான்னு கேட்டா டவுட் தான். கண்டுபிடிச்சிருந்தோம்னா 5, அப்படியே கண்டுபிடிச்சாலும் இங்க தான் என்ன கொடுத்து வச்சிருக்காங்க, சம்மந்தமே இல்லாத ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அதையும் நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். நாம தப்பா பண்ணிட்டோமான்னு மறுபடியும் போய் சால்வ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ இதுக்கு 1 நிமிஷத்துக்கு மேலதான் இருந்திருக்கும். அப்படியே கண்டுபிடிக்க முடியாது, ஏதோ ஒரு ஆப்ஷனை தான் ஆன்சர் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ 2 கொஸ்டினை நம்ம வந்து டீல்ல விட்டுறலாம். சரிங்களா? அடுத்து 18வது கொஸ்டின் போறோம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, ரமேஷ் ரேங்க் 13th in a class of 33 students. ஓகேங்களா? 33 ஸ்டூடெண்ட்ல தலைவர் ரமேஷ் வந்து 13வது ரேங்க் இருந்திருக்காராம். சரிங்களா? இப்படி நான் எழுதிக்கிறேன். ரேங்க் வைஸ் there are 5 students below சுரேஷ். சுரேஷ் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 33 விட்டுருங்க, 33 இருக்கட்டும். சுரேஷ் கீழே 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்களாம். ஓகேங்களா? இப்ப 33 அப்படின்னா 32 31 30, அதுக்கப்புறம் 29 தலைவர் வந்து 28ல இருப்பார். 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. அவ்வளவுதான். How many students are there between ரமேஷ் and சுரேஷ்? இப்போ 28ல 13 கழிச்சிட்டோம்னா 5 15. இப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. இதுவும் ஒரு 20 செகண்ட் கேள்வியில சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு கரெக்டா போட்டிருந்தா நீங்க 18க்கு 18 18 9 27 27ல 2 கொஸ்டின் விட்டுட்டோம், 3 மார்க் விட்டோம்னா 25 மார்க் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். சரிங்களா? அதுக்கும் நீங்க ஃப்ளூக்ல ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஆல் தான் ஆன்சர் கொடுக்க போறாங்க. போதும், இந்த அளவுக்கு 25 வச்சுக்கலாம். இது புரிஞ்சதுல உங்களுக்கு? ரமேஷ் வந்து 13வது ரேங்க்ல இருக்கு. அப்படி 33 ஸ்டூடெண்ட்ல சுரேஷ் கீழே 5 பேர் இருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 விட்டுட்டு 28வது இடத்துல போட்டுருவோம். இவங்க 2 பேருக்கு இன் பிட்வீன்ல தான் எவ்வளவு பேர் இருக்காங்க கேக்குறாங்க. 28 - 13 15 பேர் நடுவுல இருக்காங்க. சரிங்களா? பசில் கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் 1 நிமிஷம் நீங்க டைம் எடுத்துக்கங்க. சால்வ் பண்ணுங்க. இப்போ பசிலை பொறுத்த வரைக்குங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை தெளிவாக படிச்சுட்டு சாலிட் டேட்டா எதுவோ அதை வச்சு மூவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். டேட்டாவை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ் தங்கங்களே உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த தமிழில் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து தப்பு. இதில் பாருங்க, கே ஃபினிஷஸ் அகெட் ஆஃப் எல் அப்படின்னா
கேக்கு முன்னாடி எல் வரணும் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துக்கு எல் என்பவர் கே என்பவருக்கு முன்னால் வந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எல் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஓகேங்களா? இதை வச்சு நீங்க பசில் சால்வ் பண்ணவே முடியாது. அடுத்து பாருங்க, n finishes directly behind m அப்படின்னா எம்முக்கு அடுத்து உடனடி அடுத்து வந்து எம் n இப்படி வந்துருவாங்க. ஆனா n என்பவர் எம்முக்கு பின்னால் வந்தார் அப்படின்னா பின்னால் வந்தாருன்னா எப்படி வேணா n வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் 2 பாயிண்டே தப்புனா நீங்க எப்படி பசில் சால்வ் பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க. இதுக்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு இங்கிலீஷ் படிங்க, இங்கிலீஷ்ல போங்க. இங்கிலீஷ் தான் கரெக்டா இருக்கும். இங்கிலீஷ்லயே சில மிஸ்டேக்ஸ் வந்துரும். அப்புறம் நம்ம தமிழ்ல வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. சரிங்களா? மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் மிஸ் ஆனா கூட உங்களுக்கு தான் லாஸ். இங்கிலீஷ் கொஸ்டின் தான் ஃபைனல் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியோட ரூல். ஸோ நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கே ஃபினிஷஸ் அகேட் ஆஃப் எல் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தங்க? எல்லுக்கு முன்னாடி கே வரும் அப்படின்னு அர்த்தங்க. நடுவில் எவ்வளோ பேர் வேணா இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதை எடுத்து ப்ரொசீட் பண்ணா தப்பா போயிடும். ஐ மீன் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அடுத்து n ஃபினிஷஸ் டைரக்ட்லி பிஹைண்ட் எம்னா எம்முக்கு அடுத்ததோடனே கண்டிப்பா n தான் வந்துருவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, எய்தர் ஜே ஃபினிஷஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஓ லாஸ்ட் ஆர் ஓ ஃபினிஷஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஜே லாஸ்ட். இதை வச்சு சூப்பரா மூவ் பண்ணலாம். மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 7 பேர் கொடுத்துருக்காங்க. அப்ப 1 2 3 4 5 6 7ன்னு போட்டுட்டு இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். எய்தர் ஜே ஃபினிஷஸ் ஃபர்ஸ்ட், ஜேவை ஃபர்ஸ்ட்ல போட்டா ஓ வந்து லாஸ்ட், ஓவை ஃபர்ஸ்ட்ல போட்டா ஜே வந்து லாஸ்ட். இதை தாண்டி வேற எதுவுமே போகாது. இந்த 2 தான் சாலிட், அவங்களே கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க, there is no ties in the race and everyone finishes each race. அதாவது யாருமே 2 பேர் ஒட்டுக்காலாம் முடிக்கல, எல்லாரும் அவங்கவுங்க ரேஸ் முடிச்சிட்டாங்கன்னா 7 பேரும் 7 இடத்துல வந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எவ்வளவுதான். இந்த டேட்டா வேற எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இதையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இதையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பக்கம் இழுத்துட்டு போகும். இப்போ கொஸ்டின்குள்ள போவோம். if exactly 2 swimmers finish between J and L, சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஜேக்கும் எல்லுக்கும் நடுவுல 2 பேர் அப்படின்னா இந்த 4வதா இருக்கிற இடத்துல என்ன வந்துருங்க? எல் வந்துரும். அதாவது இந்த பக்கமும் எல் வந்துடலாம், இல்ல அப்படின்னா இந்த பக்கமும் நம்ம எல் கொண்டு வந்துடலாம். அவ்வளவுதான். அதான் சொல்லியிருக்காங்க. தென் which one of the swimmer is fifth one? ஃபிஃப்த் பிளேஸ்ல யார் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை அழகா சால்வ் பண்ணிடலாமா? நான் ஒரு புரிதலுக்காக கோடு போறேன். இப்போ பாருங்க, எல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கே எல்லுக்கு முன்னாடி கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து கே இங்க கூட போடலாம், இல்லைன்னா ஒரு பாசிபிலிட்டியா கே இங்க கூட போடலாம், எங்க வேணா வரலாம். இந்த இதுல எல்லுக்கு இந்த இடத்துக்கு போடுறேன், இல்லைன்னா எல்லுக்கு இந்த இடத்துக்கு முன்னாடி கேல போடுறேன். ஏன்னா கே வந்து எல்லுக்கு முன்னாடி. சரிங்களா? இப்போ அடுத்தது மிச்சம் என்ன இருக்கு? எம்ஓ எண்ணோ அடுத்தடுத்து அப்படின்றாங்க. இப்போ இந்த பாசிபிலிட்டியில், அதாவது கே எல் இருக்கிற எம் எண்ணும் இந்த இடத்துக்கு தான் வரும், இதுல எம் என் இந்த இடத்துக்கு வரும். இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி பாருங்க, ஜே இந்த இடத்துக்கு போடுறேன், எல் இந்த இடத்துக்கு போடுறேன், எம் என் இந்த இடத்துக்கு போடுறேன், ஓ வந்து இந்த இடத்துக்கு போடுறேன். இப்போ மிச்சம் என்ன இருக்கு? இந்த இடத்துல பி இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு என்ன இருக்கு? பி இருக்கு. அதே மாதிரி இதுல மிச்சம் என்ன இருக்கு? பி. இப்போ இந்த இடத்துக்கு ஓ போட்டு இந்த இடத்துக்கு நான் என்ன போட்டுறேன்? பி எல் எம் என் ஜே. மொத்தம் 4 பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இந்த 4 பாசிபிலிட்டியும் பாருங்க, 5வது இடத்துல யார் இருக்கிறாங்க? எம் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்ன வருங்க? ஆப்ஷன் சி, எம் மட்டும் தான் ஆன்சர் வரும். சரிங்களா? நாம இந்த அதாவது இதுலயே ஏதாச்சும் ஒண்ணுல போட்டிருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கும். பட் எப்படி போட்டாலும் பி எங்க பிக்ஸ் பண்ணாலும் எந்த ஆன்சர் தான் வருதுங்க? எம் தான் ஆன்சரா வருது. சரிங்களா? இப்போ நீங்க தமிழை வச்சு மூவ் பண்றீங்க அப்படின்னா நான் சேம் 1 2 3 4 5 6 7 போடுறேன். ஜே வந்து ஃபர்ஸ்ட் வந்துரும், இந்த இடத்துக்கு ஓ வந்துரும், இந்த இடத்துக்கு ஜே வந்துரும், இந்த இடத்துக்கு ஓ வந்துரும். என்ன சொல்லியிருக்காங்க? ஜேக்கும் எல்லுக்கும் நடுவில் 2 பேர். ஓகேங்களா? இப்போ நான் இதையும் கோடு போட்டு பிரிச்சுக்கிறேன், அப்பதான் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்தது வந்துட்டு எல் என்பவர் கே என்பவருக்கு முன்னால் வந்தார் அப்படின்னா இப்போ நல்லா பாருங்க, கே இப்படி கூட போடலாம், இல்லைன்னா இந்த இடத்துக்கு கே போடலாம். இதுல கே வந்து இப்படி போடலாம், இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்து கே இப்படி போடலாம். கரெக்டுங்களா? நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக இதெல்லாம் பண்றேன், தெளிவா பாருங்க. அடுத்தது n என்பவர் m-க்கு பின்னால் வந்தார். இது நம்ம வந்துட்டு m-க்கு அடுத்து n-னே நம்ம வச்சுப்போமே. இந்த இடத்துக்கு m n நம்ம போடுறோம், இதுல p வந்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் மிச்சம் இந்த இடத்துக்கு என்ன இருக்கும்? இதுல p வந்துரும், l, அடுத்தது n, m, o போட்டுக்கலாம். அடுத்தது வந்துட்டு m, n, இதுல வந்துட்டு j, m, n, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன வந்துருங்க? இந்த இடத்துக்கு வந்துட்டு p வந்துரும், l, k ன்னு வந்துரும். சரிங்களா? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, 4 பாசிபிலிட்டி நம்ம வந்து போட்டிருக்கோம். k வந்து ஒரே இடத்துக்கே போட்டேன்னா, சாரி ஒரே நிமிஷம், mn போட்டுட்டேன், l, சாரி இந்த இடத்துக்கு வந்து ஓ வந்துடும், இந்த இடத்துக்கு வந்து பி வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துக்கு வந்து பி. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 5 அப்படிங்கிற இடத்துல கேவும் இருக்கு, பியும் இருக்கு. இது எப்படி வர முடியும்? 2 ஆன்சர் வருங்களா? வரவே வராது. அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தங்க? இதுதான் வந்து கரெக்ட், தமிழ் வந்து தப்பு. இந்த பாயிண்ட்டும் தப்பு, இந்த பாயிண்ட்டும் தப்பு. சரிங்களா? ஸோ அதனால தெளிவா சொல்றேன், தயவு செஞ்சு இங்கிலீஷ் கொஸ்டின் போங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ், அவங்களுக்கு அந்த 1.5 மார்க் உங்களுக்கு தான் போகும், வேற யாருக்கும் இல்லை. நீங்க சப்போஸ் தமிழ்ல தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா இப்படி வச்சு சால்வ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க கே வச்சு ஆன்சரா போட்டிருந்திருக்க உங்களுக்கு சான்ஸ் உண்டு. நீங்க கே ஆன்சரா போட்டிருந்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் கீழே என்ன ஆன்சரா கொடுத்திருப்பாங்க? எம் கொடுத்திருப்பாங்க. ஃபைனல் கீழே அதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். ஏன்னா டிஎன்பிசியோட ரூல் என்னங்க? இங்கிலீஷ் கொஸ்டின் தான் ஃபைனல். இதெல்லாம்
சாதாரண இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ் இதை கூட நம்மளால படிக்க முடியல, நான் தமிழ் தான் பார்ப்பேன் அப்படின்னா, அந்த தப்பா போச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான பலனையும் நீங்க தான் அனுபவிச்சுக்கணும். இதுக்கு மேல உங்களோட விருப்பம். இந்த கொஸ்டினுக்கு நீங்க இங்கிலீஷ் வச்சு மூவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 மினிட்குள்ள நீங்க வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். தமிழை வச்சு போயிருந்தா கஷ்டம் தான். ஸோ கரெக்டாக சால்வ் பண்ணவங்களுக்கு 1.5 மார்க் வந்திருக்கும். ஆஃபீஸர்ஸ் இந்த இடத்துக்கு நான் ஒன்று தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு வந்து N வரும். எக்ஸ்பிளனேஷன் ஃபோர்ல நான் பாட்டுக்கு Pன்னு போட்டேன். ஸோ ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்துட்டு M தான் ஆன்சர். தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல போய்க்குங்க ஆஃபீஸர்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு நல்லது நல்லது நல்லது. உங்க நல்லதுக்கு தான் நான். இந்த கொஸ்டின் கரெக்டா இருந்தா 1.5 மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த 20வது கொஸ்டின் பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின், உங்களுக்கே தெரிஞ்சதுதான். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரடியூசிங் ஆல்கா டு கெஸ்ட், அதாவது சொந்தக்காரங்களுக்கு ஆல்காவை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு பிரிகேஷ் வந்து சொல்றாரு ஹர் ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர். இந்த மாதிரி கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆஃபுக்கு அப்புறம் இருக்கிற மை ஃபாதர்னு எடுக்கணும். இந்த மை அப்படிங்கிறது யாரை குறிக்குங்க, பிரிகேஷை வந்து குறிக்கும். சரிங்களா, அப்போ பிரிகேஷ் இந்த இடத்துக்கு போட்டுட்டு பிரிகேஷ்க்கு வந்துட்டு ஒரு ஃபாதர் இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கணும். சரிங்களா, மிச்சம் என்ன இருக்கு, ஹர் ஃபாதர் இஸ் த ஒன்லி சன். இந்த இடத்துக்கு ஹர் அப்படிங்கிறது யாரை சொல்றாங்க, ஆல்காவை சொல்றாங்க. அப்போ ஆல்கா ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர். மை ஃபாதர்ங்கிறது பிரிகேஸ், பிரிகேஸோட ஃபாதரோட அந்த சன் தான் வந்துட்டு ஆல்காவோட ஒன்லி ஃபாதரா. அப்ப இந்த இடத்துக்கு ஆல்கா கீழே தாராளமா போட்டுக்கலாம். பிரிகேஷ் அப்படிங்கிற ஒரு ஆல்காவோட ஃபாதருக்குள்ள வந்துருவார். சரிங்களா, சில பேருக்கு மேபி புரியாம இருக்கும். இவங்க பொண்ணு அப்படிங்கிறத சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த இடத்துக்கு ஹர் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, ஆல்காவோட அப்பா ஒரே பையன் யாருக்கு, பிரிகேஷோட அப்பாவுக்கு. அப்ப பிரிகேஷ் வந்து ஆல்காவுக்கு என்ன ஆகுதுங்க, அப்பா ஆகுது. ஆல்காவோட அப்பா வந்துட்டு ஆல்காவோட தாத்தாவுக்கு ஒரே பையன். அப்படி சொன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சரிங்களா, இந்த கொஸ்டின்ல இருக்க மாதிரியே சொல்றேன். ஹர் ஃபாதர் இஸ் த, இதுதான் வந்து ஆல்காவோட ஃபாதர், இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர். மை ஃபாதர்னாரு என்னோட அப்பா, பிரிகேஷோட அப்பாவுக்கு ஒரே பையன். அவ்வளவுதான். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா, ஸோ இந்த இடத்துக்கு ஆஃப் மை அப்படிங்கிறது யார் பேசுவாங்களோ அவங்க வந்துருவாங்க. இந்த இடத்துக்கு ஹர் அப்படிங்கிறது ஆல்காவை குறிக்கும். சரிங்களா, ஆணா இருந்தா நம்ம வந்து ஸ்கொயர் போட்டுக்கலாம், பெண்ணா இருந்தா நம்ம வந்து வட்டம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்துட்டு கணவன் மனைவியா இருந்தா மட்டும்தான் 2, மிச்சம் எல்லா உறவுகளுக்குமே வந்து சிங்கிள் கோடு தான். சரிங்களா, இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இது வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு 30 செகண்ட்ஸ்ல போட்டுக்கலாம். அட் த சேம் டைம் இந்த உறவு முறை கணிக்கும் போது கரெக்டா நீங்க வந்து சால்வ் பண்ணணும். ஏதாச்சும் மாத்தி சிஸ்டர் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போயிடக்கூடாது. ஸோ இது வந்து 30 செகண்ட் டு ஒரு 40 செகண்ட் நம்ம வந்து ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, இது வரைக்கும் இந்த கொஸ்டின் நீங்க கரெக்டா சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20 × 1 30 மார்க் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருந்திருப்பீங்க. சரிங்களா, அடுத்து 21வது கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏர் இஸ் கால்டு வாட்டர், வாட்டர் இஸ் கால்டு ஃபுட், ஃபுட் இஸ் கால்டு ட்ரீ, ட்ரீ இஸ் கால்டு ஸ்கை, வேர் டு ஃபிஷ் லிவ் அப்படின்னு கேட்குறாங்க. மீன் வந்து எங்க இருக்குங்க, தண்ணியில இருக்கும். இந்த இடத்துக்கு தண்ணி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபுட்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி எல்லாம் 10 to 15 செகண்ட்ல சால்வ் பண்ணிடணும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, வாட்டர் தான், வாட்டருங்களா, ஃபுட். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். எங்காச்சும் மாத்தி போட்டக்கூடாது, அதனாலதான் வந்து அந்த இடத்த கொடுத்துருக்காங்க பாருங்க, வாட்டர். ஏன்னா வாட்டர் இஸ் கால்டு ஃபுட், வாட்டர் என்பது தண்ணி. வேறு இங்க கொடுத்துருப்பாங்களே தண்ணீர் உணவு என்றும், அப்ப தண்ணியில தான் வாழும், அப்போ உணவு தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இதுக்கும் நீங்க வந்து கரெக்டா சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1.5 மார்க் போட்டுக்கங்க. அடுத்து 22வது கொஸ்டின், வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த லெட்டர்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் வேணா பக்கத்துல எழுதிடுறேன். BDGKNPSW JLOSNORU, இதுதான் கொஸ்டின்ல இருக்கிறது. நீங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் பாருங்க, சூஸ் த குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் விச் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கொடுத்துருக்கிற இந்த 4ல ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த கொடுத்துருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் வச்சு பார்க்கும்போது NORUல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 வவல் இருக்கு, OU அப்படின்னு. மோஸ்ட் ப்ராபபிளி இது வந்து ஆன்சரா வரக்கு சான்ஸ் உண்டு. ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் நம்பவே முடியாது, ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கும். லெட்டர்ஸ்க்கு நம்பர்ஸ் கொடுத்து பார்த்துக்கிறது நல்லதுங்க. பிக்கு வந்து என்ன நம்பர் வருங்க, 2, டிக்கு வந்து 4, ஜிக்கு வந்து 7, G7 மாநாடு, கேக்கு வந்துட்டு 11 வரும். அதாவது EJOT அப்படின்னு அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். 5, 10, 15, 20, 25 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஜேக்கு வந்து 10 அப்படின்னா கேக்கு வந்து 11. அடுத்து பாருங்க, ஜேக்கு வந்து 10, எல் வந்து 12 வந்துடும், ஓ வந்துட்டு பி வந்து 16, அப்போ அதுக்கு முன்னாடி 15, சச்சின் வந்து 19 வயசுல வந்தாரு. அடுத்து வந்துட்டு என் வந்து 14, பி வந்துட்டு 16, எஸ் வந்துட்டு 19, டபிள்யூ வந்துட்டு 23. அடுத்து வந்து என் 14, 15, ராஜீவ்காந்தி 18 வயசுல, யூ வந்துட்டு 21. இப்போ நம்பர்ஸ் பார்க்கலாங்க. +2 +3 +4. சரிங்களா, +2 +3 +4 பார்த்தீங்களா, +2 +3 +4 வந்துடுது. அப்போ +1 +3 +3 வருது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருங்க, ஆப்ஷன் டி தான் ஆன்சர் வரும். சரிங்களா, ஸோ இதை நான் கண்டிப்பாக ஒரு 1 மினிட் கொஸ்டின் தான் சொல்லுவேன். மேபி OU கரெக்டாக வந்தங்காட்டி ஓகே, நம்பர்ஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நம்ம கன்ஃபார்மாக வந்துட்டு ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர்னு சொல்ல முடியும். சரிங்களா, 23வது கொஸ்டின் பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இது லாஜிக் கிளிக் ஆனதா இல்லைன்னா இல்லை, ட்ரை பண்ணுங்க.
இது எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இதை நான் டைரக்டாவே சொல்லிடுறேன். இது நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன ஆன்சரா இருக்கும்னு நினைச்சேன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது வந்து தப்பு. இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. டைரக்டாவே எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். இது எல்லாமே சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆட் பண்ணும்போது 8 4 12 12 6 18 18 7 25ன்னு வரும். இதை ஆட் பண்ணும்போது 20 அப்படின்னு வந்துடும். இதை ஆட் பண்ணும்போது 6 6 12 5 5 10 22ன்னு வந்துடும். 6 2 8 8 4 12 12 3 15. அப்போ இந்த 22 அப்படிங்கிறது மட்டும் தான் டிவைடட் பை 5ஆல ஆகாது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ 25 20 15 அப்படிங்கிறது மூணுமே வந்துட்டு 5ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்மளுக்கு 25 20 15 அப்படின்னு வரும். அதை 5ஆல டிவைட் ஆகும். இது மட்டும் ஆகாது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் 4867 இந்த சாட் ஜிபிடி நம்பி நான் லைட்டாக டயர்டில் வந்து வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன்னா சாட் ஜிபிடி நம்பி இது வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு நினச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் நினைச்சது இது, ஏன்னா ஒரே மாதிரி நம்பர் இருக்குன்னு. அது வராதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எக்ஸாமினர் அவ்வளோ இதாக கொடுக்க மாட்டாங்க. சாட் ஜிபிடியில் போட்டால் 4867 வந்துட்டு ப்ரைம் நம்பர்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் நான் இதுதான் இருக்கும்னு நினைச்சிட்டேன். அப்புறம் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட அப்போ டவுட்டுக்கு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர் ப்ரோ, இன்டர்நெட்ல இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை முழுசாக நம்பவே கூடாது, தப்பாக போயிடும். சரிங்களா? இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து லாஜிக் கிடைச்சதாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லைனா இல்லை. ஸோ இதுக்கு நான் எப்படி ஆன்சர் கொடுக்கட்டும்? இது வந்து நான் ஒரு 1 minute வச்சுக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் பொறுத்து தான். ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து ஆன்சர் கண்டிப்பாக கிடைச்சிருந்திருக்கும், இல்லைனா இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியுங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து நம்பரோ இல்லைனா வவல்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம சொல்லிட முடியுங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ப்ரைம் நம்பர், ஒரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி டிஜிட் சம் நம்ம ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஈவன் நம்பர் ஆட் நம்பர்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது அப்படி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா 1.5 mark வச்சுக்கோங்க. 24வது கொஸ்டின் பாருங்க. இது வந்துட்டு அனலாகி பேஸ் பண்ணது. ஆட் ஒன் அவுட், அதாவது 3 ஒரு மாதிரி இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அயன் ரயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டீல் ஆகட்டும், இந்த பிரான்ஸ் ஆகட்டும், இந்த டியூரமில்லன் ஆகட்டும் அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அலாய் அப்படின்னா ஏதாச்சும் சேர்ந்து உருவாக்குறது. ஆனா இந்த இரும்பு மட்டும் அப்படிங்கிறது வந்துட்டு தனியாவே இருக்கும். ஓகேங்களா? அந்த இரும்பு வந்துட்டு தனியாவே இருக்கும். ஸோ அதனால இரும்பு தண்டவாளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டியா தான் இருக்கு மோஸ்ட்லி சான்சஸ். 25வது கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் போட்டிருந்திருப்பீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சரா போட்டிருப்பீங்க. அதாவது எம்ல இருந்து என். அப்போ இந்த இடத்துக்கு பி வந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி போயிருந்திருக்கணும். அப்போ ஏ ஓ ஓ ஏன்னு கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து வரும்போது ஏ பி பி ஏன்னு போட்டிருக்கணும். சரிங்களா? எங்காச்சும் வந்துட்டு இந்த இடத்துல பி பார்த்துட்டு அடுத்து கியூ கியூன்னு போட்டிருந்தா தப்பா போயிருக்க சான்சஸ் உண்டு. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். ஜஸ்ட் கவனம் மட்டும் இருந்துட்டா போதும். இதுக்கும் இதெல்லாம் ஒரு 30 செகண்ட்ல வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சேமஸ் கதக், பிஹு, கார்பா அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வருங்க? பாங்க்ரா அப்படிங்கிறது வரும். இது எல்லாமே வந்து ஃபோக் டான்சஸ் ஆஃப் நார்த். ஓகேங்களா? நம்மளோட டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பேன் 17வது டெஸ்ட்ல, எம்டி டெஸ்ட் 17ல. இது வந்து அனலாகில இருக்கும் அரசகரோல் புக்ல. சரிங்களா? ஸோ கதக், பிஹு, கார்பாக்கு ஆன்சர் வந்து என்னங்க? பி, ஆப்ஷன் டி பாங்க்ரா. சால்வ் பண்ணவங்க 1.5 mark ஆட் பண்ணிக்கோங்க. 27வது ஸ்கொயர் கம்ப்ளீஷன் பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வருங்க? ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சரா வரும். இப்போ நல்லா பாருங்க. ஒரு கோடுல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்காங்க, இன்னொரு கோடுல வளைவா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே இதுல வளைவுன்னு கூட சொல்ல முடியாது, ஸ்லாண்டிங்கா சாய்வா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நேரா இருக்கிறது எப்படி வந்துருங்க? இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி எதுல இருக்குங்க? ஆப்ஷன் டில மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் சியை பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணலாம், இதையும் எலிமினேட் பண்ணலாம். நேருக்கு நேர் இருக்க திரும்ப அப்படி வரவே வராது. டி தான் வரும்னு சிம்பிளா யோசிச்சா கூட ஒரு 15 செகண்ட்ல இதை வந்து ஆன்சர் பண்ணலாம், இல்லை அதிகபட்சம் 20 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? 28 அட்ரஸ் மேட்சிங். இதுல கொடுத்துருக்கிற அட்ரஸை அப்படியே நம்ம மேட்ச் பண்ணோம். இப்போ மிஸ்டருக்கு பக்கத்துல புள்ளி வரல, மிஸ்டருக்கு பக்கத்துல புள்ளி இதுல வந்திருக்கு, ரூல்ட் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் வேற என்ன அடிச்சுக்கணும்? என் டாட் சுதாகர். பியில் பார்த்தோம்னா SUDHA JRன்னு வரணும். அப்போ இதுவும் வராது. அடுத்து வந்து SUDHA JR வருது, இல்லை SUDHA JRன்னு வருது. 104 மருதம் நகர் கரெக்டா இருக்கு. அடுத்து விருதுநகருக்கு VIRUTHU NAGR 617101. ஓகே, இதுல MAR. ஓகே, இங்க பாருங்க, இதுல வந்து DHUன்னு வருது. அப்ப இது வராது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி தான். இதுவும் வந்து ஒரு கவனமா செக் பண்ணும் அப்படிங்கறதுக்காக ஒரு 30 செகண்ட் நம்ம வந்து வச்சுக்கலாம். 29வது கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இங்கிலீஷ்ல தெரியல அப்படின்னா தமிழ்ல பாத்துக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் மங்களா இருக்கு, அது இமேஜ் அப்படிதான் கிடைச்சது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட்டர் சப்ளை இன் வேர்ட்ஸ் 1 and 2 of the city will be affected by about 50% on Friday because repairing work of the main lines is to be carried out. இந்த கொஸ்டினையும் நான் வந்து நம்மளோட 18th டெஸ்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். டாபிக் டெஸ்ட்லயும் இருந்திருக்கும். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் RSRL புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு படிங்க. ஓகேவா?
ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கன்க்ளூஷன் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சாரி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டா. ஃபர்ஸ்ட் வந்து கூற்று முடிவுகள் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த முடிவுகள் வந்து வருமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, தண்ணீர் விநியோகம் நடக்கும் முக்கிய குழாய்களில் பழுது பார்க்கும் பணிகள் நடைபெறுவதன் காரணமாக நகரத்தின் வார்டு 1 மற்றும் வார்டு 2 பகுதிகளில் தண்ணீர் விநியோகம் வெள்ளி அன்று 50% வரை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வெள்ளிக்கிழமை என்ன நடக்குங்க, அந்த ரிப்பேர் நடக்கிறனால வெள்ளிக்கிழமை 50% ஆஃப் ஒர்க் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் கிடையாது, அந்த சப்ளை. இப்ப முடிவு வந்து என்ன ஒண்ணு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வார்டுகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளி அன்று தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். வழக்கமா ஒரு 100% வரும். இப்ப 50% தான் வருது அப்படின்னா அதை நம்ம தண்ணி கம்மியா பயன்படுத்தினா தானே நம்மளால தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அப்ப இது வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, இந்த வார்டுகளில் வசிக்கும் மக்கள் முதல் நாளே கொஞ்சம் தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும். கரெக்ட். ஏன் அப்படின்னா நாமளே வீட்டுல கரண்ட் ஷட் டவுன் ஆகுது அப்படின்னா மோட்டர் போட்டு எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுப்போம். அப்பதான் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் சி போத் 1 and 2 ஃபாலோ. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த கன்க்ளூஷன் வருமா வராதான்னு பார்க்குறோம். அந்த வார்டு 1 and 2ல வந்துட்டு 50% வரை அந்த தண்ணி சப்ளை வந்து பாதிக்கப்படும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார்டில் வசிக்கிற மக்கள் தண்ணி கம்மியாக வரனால அதை வந்து அவங்க என்ன பண்ணணும், சிக்கனமாகவும் பயன்படுத்தணும். அட் த சேம் டைம் தண்ணீரை முந்தின நாளே சேமிச்சு வச்சுக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது சேமிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஈஸியாக ரெண்டுமே வந்து ஃபாலோ ஆகிடும். இந்த கேள்விக்கு பதில் போத் 1 and 2 ஃபாலோஸ். இதை நீங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக ஸ்கோர் பண்ணிருக்க முடியும். நான் இதுக்கு வந்துட்டு 1 minute வந்து இதுக்கு வந்து டைம் கொடுக்குறேன். சரிங்களா? 30th கொஸ்டின் பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாங்க. கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அட் பி அப்படின்னா ஏ இஸ் ஆடட் டு பின்னு அர்த்தம். அதாவது அட் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாங்க, பிளஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஏ ஆஷ் பின்னா ஏ இஸ் டிவைடட் பை பின்னு அர்த்தம். அப்போ ஆஷ் வந்து டிவிஷன் சிம்பிள் அப்படின்னு போட்டுக்கலாம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஏஜ் ஆஃப் 12 பாய்ஸ் வந்து எக்ஸ், 13 கேர்ள்ஸ் வந்து y. வாட் இஸ் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஆல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டுகெதர்? இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று எடுக்கணும். இது கொஞ்சம் கவனமா சால்வ் பண்ணணும். ஈஸிங்கிறத ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 12 பாய்ஸ் வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 13 கேர்ள்ஸ் வந்துட்டு y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். இதனோட டோட்டல் ஏஜ்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, 25% இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கண்டுபிடிப்போம். புரிஞ்சுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துக்கு பாய்ஸ், இந்த இடத்துக்கு கேர்ள்ஸ் இருக்கு. நம்ம மொத்தமா எடுக்கும்போது 25% வந்துடும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் பர்சன்ஸ். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு வந்துடும். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், டோட்டல் ஏஜஸ் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை டோட்டல் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து போடுவோம். சரிங்களா? இந்த இடத்துக்கு டோட்டல் ஏஜஸ் அப்படிங்கறத நம்ம என்ன போடுவாங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை டோட்டல் பர்சன்ஸ் வந்து என்ன போடுவாங்க, 25 அப்படின்னு போடுவோம். கரெக்ட்டுங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் வச்சு பார்ப்போம். பிளஸ் அப்படிங்கிற இடத்துக்கு என்ன வந்துருதுங்க, அட்டு வந்துருது. அடுத்தது வந்து டிவைடட் பை 25 அப்படிங்கிறது ஆஷ் வந்துரும். ஆஷும் அட்டும் சேர்ந்தாப்புல எங்க இருக்குங்க, ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்கு. பி, ஏ, டி இதெல்லாம் வரவே வராது. சரிங்களா? நாம சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் மைண்ட்லயே கொண்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா போயிடும். அண்ட் சால்வ் பண்ணும்போது சிம்பிள்ஸ் வச்சு பாருங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். சப்போஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தோணல அப்படின்னா இந்த சிம்பிள்ஸ் வச்சு மூவ் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துக்கு பாருங்க, எக்ஸ் அட் ஒய்னு இருக்கு. எக்ஸ் அட் ஒய் அப்படின்னா டோட்டல். இந்த ஆவரேஜ் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து டோட்டல் தான் தெரியும். அப்போ ஏ பியும் டியும் கண்டிப்பா வராது. ஒன்னா ஏ இல்லைன்னா ஆப்ஷன் சி தான் வரும். அட் த சேம் டைம் இந்த ஆஷ் அப்படிங்கிறது வந்து டிவிஷனுக்கு போயிடும். அட் அப்படிங்கிறது 25 போயிடும். மறுபடியும் வந்து ஆட் பண்ணுங்களா, அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்றோம். மறுபடியும் பிளஸ் 25 ஆட் பண்ணும்போது அந்த இந்த 25 கூட மறுபடியும் ஆட் ஆகும். அப்ப சி வருங்களா, வராது. ஸோ இந்த மாதிரி யோசிச்சா கூட ஆப்ஷன் ஏ நம்ம வந்து கொண்டுட்டு போயிடலாம். சரிங்களா? உங்களுக்கு கான்செப்ட் படி போகணும் அப்படின்னா இப்படி போய்க்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டலாம். எக்ஸாம் ஹல்ல லைட்டா ப்ரெஷரோட இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு 1 நிமிஷம் தாராளமா எடுத்துக்கோ. அது நல்ல ப்ராக்டிஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மிக்கலாம், ரொம்ப எல்லாம் கம்மியாகாது. ஏன்னா 4 ஆப்ஷன் நம்ம வந்து செக் பண்ணும். ஸோ 1 minute to 1 minute 30 seconds கூட நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு தோராயமா தாங்க. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். இப்படித்தான் சாலிடா இருக்கும்ல நீங்க நினைச்சுக்க வேண்டாம். 31st கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துங்க நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏல இருந்து எப்போதும் மூவ் பண்ணிப்போம். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். சில சமயம் ஆப்ஷன் ஏவே வந்து கிளிக் ஆயிடும். அப்படி கிளிக் ஆகல அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் வச்சு பார்ப்போம். அந்த எந்த ஆப்ஷன் வச்சு பார்க்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டைம் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்தோடனே ஆப்ஷன் ஏ கொடுப்பாங்களா, நம்ம ஆப்ஷன் டில இருந்து போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுவாங்க. அதில் எக்ஸாம் ஹாலில் தோணும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் ஏல இருந்தே போவோம். இப்போ 12 ஸ்பேஸ் 6 54 6 7 இஸ் ஈக்குவல் டு 70 வரும். இந்த ஸ்டாருக்கு பதிலாக இந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்போ 12 இன்டூ 6, அடுத்தது 6 மைனஸ் 54, 54 டிவைடட் பை 6, இந்த இடத்துக்கு பிளஸ் வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் சால்வ் பண்ணணும். சரிங்களா? 54 வகுத்தல் 6 வந்துட்டு 9
9 வந்துரும். இந்த பக்கம் 7, 12 × 6 வந்து 72 மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 70. 72 பிளஸ் 7 வந்து 79 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 70. 70 இஸ் ஈக்குவல் டு 70. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்ம ஆப்ஷன் ஏன்னு போட்டோம். சப்போஸ் இது வரல அப்படின்னா அடுத்து இதுக்கு மூவ் பண்ணியிருப்போம். இது இல்லைன்னா இது மூவ் பண்ணியிருப்போம். சப்போஸ் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் டில இருந்து போகலான்னு பார்த்துருப்போம்னா இது வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆப்ஷன் செலெக்ஷன் 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். சரிங்களா? அடுத்து 32nd கொஸ்டின் சில்லாஜிசம் ட்ரை பண்ணுங்க. இது ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? சம் சில்ட்ரன் ஆர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போடணும். நோ ஸ்டூடெண்ட் இஸ் அ பிளேயர் அப்படின்னு போடணும். அவ்வளவுதான். கன்க்ளூஷன் 1 பாருங்க. நோ சில்ட்ரன் இஸ் அ பிளேயர். சில்ட்ரனுக்கும் பிளேயருக்கும் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமா? தெரியாது. அப்ப தெரியாத ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துக்கு டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. அடுத்து சம் சில்ட்ரன் பிளேயர்னு கொடுத்துருக்காங்க. சில்ட்ரனுக்கும் பிளேயருக்கும் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமா? தெரியாது. அப்ப இது வந்து டெஃபினட் ஸ்டேட்மெண்ட். சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இப்ப ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பா இருக்கு. இந்த இடத்துக்கு சில்ட்ரன் பிளேயர் இருக்கு, இந்த இடத்துக்கு சில்ட்ரன் பிளேயர் இருக்கு, இங்க நோ சம் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு எதுக்குள்ள வருங்க? எய்தர் ஆர் அப்படிங்கிற காம்ப்ளிமெண்டரி பேருக்குள்ள வந்துரும். அவ்வளவுதான். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தா 30 செகண்ட்குள்ள இந்த கேள்வியை சால்வ் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் இங்க இந்த இடத்துக்கு ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பா இருக்கு, இந்த இடத்துக்கு வந்து நெய்தர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நீங்க நெய்தர் போட்டீங்க அப்படின்னா தப்பா போயிடும். நல்ல வேலை ஆப்ஷன்ஸ்ல வந்து நெய்தர் கொடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து எய்தர் ஆர். ஏன் எய்தர் ஆர் சொல்றோம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. சில்ட்ரனுக்கும் பிளேயருக்கும் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம தெரியாதுன்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டுமே டெஃபரன்ஸ் ஸ்டேட்மெண்ட். பாசிபிலிட்டி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல. அதுக்கப்புறம் இங்கேயும் சில்ட்ரன் பிளேயர், இங்கேயும் சில்ட்ரன் பிளேயர், நோ சம் அப்படின்னு இருக்கு. அப்ப இதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி பேருக்குள்ள வரும். சிலாஜிசமோட பேசிக் தெரியலன்னா பாத்துருங்க. அடுத்து இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் ரொம்ப ஈஸியான ஒன்று. ட்ரை பண்ணுங்க. இது எப்படி சால்வ் பண்ணுவாங்க? 12க்கும் 8க்கும் 4 டிஃபரன்ஸ், 4 ஸ்கொயர் 16. 15க்கும் 10க்கும் 5 டிஃபரன்ஸ், 5 ஸ்கொயர் 25. அப்ப 7க்கு 3 ஸ்கொயர் 9. அப்போ இந்த இடத்துக்கு 100 வருது. 10 ஸ்கொயர் வந்திருக்கணும். அப்போ 17ல இருந்து ஏதாச்சும் மைனஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்ணுங்க? ஆட் பண்ணும். இப்போ 17ல இருந்து 7 மைனஸ் பண்ணா 10 வந்து 10 ஸ்கொயர் 100 அப்படின்னு ஆப்ஷன் பி வந்து ஆன்சரா போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான கேள்வி. இதெல்லாம் வந்து ஒரு 30 செகண்ட் கேள்வி. ரெகுலரா ப்ராக்டிஸ் இருந்தா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த தடவை இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் டஃப் பண்ணல. அந்த கொஸ்டின் மேபி அந்த யோசிக்கிற தன்மை வந்திருந்தா அந்த முன்னாடி இருக்கிற இன்சர்ட்டிங் கேரக்டரும் ஈஸியா சால்வ் பண்ணிருக்கலாம். 34th கொஸ்டின் பெர்முடேஷன் காம்பினேஷன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நம்ம ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ரெண்டுமே பார்த்துடலாம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 டீச்சர் இருக்காங்க. அதில் வந்துட்டு 2 பேர் வந்து ஃபிசிக்ஸ், 3 பேர் வந்து கெமிஸ்ட்ரி, 4 பேர் வந்து மேக்ஸ் எடுப்பாங்க. சரிங்களா? 9 டீச்சர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் புரிதலுக்கு தான். 2 பேர் வந்து ஃபிசிக்ஸ், 3 பேர் வந்துட்டு 3 பேர் வந்துட்டு கெமிஸ்ட்ரி, 4 பேர் வந்துட்டு மேக்ஸ் டீச் பண்ணுவாங்க. 3 டீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அதில் அட்லீஸ்ட் ஒருத்தவங்க வந்து மேக்ஸாக இருக்கணும். சரிங்களா? அதாவது நம்ம இந்த 9 பேர்ல இருந்து 3 பேர்த்த நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதில் அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து மேக்ஸாக இருக்கணும். இப்படி கொடுத்துட்டா ரெண்டு விதமா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அந்த ரெண்டுமே பார்க்கலாம். இப்போ பாருங்க 9C3 போட்டுக்கணும். இப்படி போட்டா என்ன பண்ணுவோம்? 9 × 8 × 7 வகுத்தல் 3 × 2 × 1. 3 இதால் அடிச்சுட்டா 3 டைம்ஸ், 2 இதால் அடிச்சுட்டா 4 டைம்ஸ். 3 நாங்க 12, 12 84. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க அட்லீஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒன்று அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துக்கு வந்து 2 இருக்கு, இந்த இடத்துக்கு வந்து 3 இருக்கு. அதாவது நல்லா கவனிங்க. அட்லீஸ்ட் ஒன்று மேக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த மேக்ஸை விட்டுட்டு மிச்சத்தை எடுத்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணணும். அதை பார்க்கலாம். 5C3 தான் நீங்க போடணும். அப்போ 5 × 4 × 3 போட்டுட்டு டிவைடட் பை 3 × 2 × 1 போடணும். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிடும். இதுக்கு இது கேன்சல் ஆனா 2 வந்துரும், 10 வந்துரும். அப்ப 84 மைனஸ் 10 என்ன ஆன்சர் வருங்க? 74 அப்படின்னு வரும். இந்த கேள்விக்கு வந்து 74ன்னு போடணும். சரிங்களா? அட்லீஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி மெத்தட் டோட்டலா நம்ம எடுத்துட்டு உள்ளுக்குள்ள மிச்சம் ஆட் ஆயிருக்கும். அதை நம்ம வந்து மைனஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு சப்போஸ் லைட்டா புரியல அப்படின்னா இதை இன்னும் தெளிவுபடுத்துறேன் பாருங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 9 டீச்சர்ல 2 பேர் பிசிக்ஸ், 3 பேர் கெமிஸ்ட்ரி, 4 பேர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒருத்தர் மேக்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துக்கு நீங்க சொல்லுங்க அட்லீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைந்தபட்சம் 1 இருக்கணும். மேக்ஸிமம் 2, 3, 4, 5, 6 எவ்வளோ வேணா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 3 சொல்லியிருக்காங்க. அப்போ 1 கண்டிப்பா இருக்கணும். 2, 3ல இந்த 2, 3 எதுவா இருக்கலாம். அப்போ 1, 2 மேக்ஸ் இருக்கலாம். இந்த மூணாவது 1 என்ன வேணா இருக்கலாம். 1, 2, 3ல 3மே மேக்ஸ் இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? 1 மேக்ஸ் இருக்கலாம். இந்த 2, 3 வேற ஏதாச்சும் இருக்கலாம். ஏன்னா நம்மள 3 தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த இதுல இந்த 1, 2 மேக்ஸா இருக்கலாம். இந்த மிச்சம் மூணாவது 1 வேற எதுவா வேணா இருக்கலாம். அடுத்ததுல இந்த 3மே மேக்ஸா இருக்கலாம். அதான் இந்த இடத்துக்கு வந்து மைனஸ் பண்றோம். இப்போ அதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க
4 பேர் வந்துட்டு மேக்ஸ். அப்போ அதுல வந்து 1 போட்டுட்டு மிச்சம் இருக்கிற நம்ம என்ன பண்ணிக்கணும், இன்டூ நீங்க போட்டுக்கணும். இன்டூ போட்டுட்டு மொத்தமா வந்துட்டு 9 பேர். அப்ப 5C2 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? 4C1 எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க, 4 இன்டூ, ஏன்னா 1 தான் இருக்கு, அப்ப 1 போட்டா போதும். 5க்கு வந்து 5 இன்டூ 3 டிவைட் பை 2ன்னு போடுவோம். இந்த 2 இதால அடிச்சிட்டோம்னா 2 டைம்ஸ் 2 5 10, 10 3 13 அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க 4C2, 4 மேக்ஸ்ல இருந்து 2 பேர்த்த சூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் மிச்சம் 5C1ன்னு வந்துரும். இது எப்படி போடுவோம், 4 இன்டூ 3 போடுவோம். இந்த இடத்துக்கு 5 போடுவோம். கரெக்ட்டுங்களா? கீழே வந்துட்டு 2 வரணும். இந்த 2 அடிச்சிட்டோம்னா 2 போயிடும். 2 3s are 6, 6 5s are 30 அப்படின்னு வந்துரும். அடுத்தது 4C3, அவ்வளவுதான். ஏன்னா 4 பேர்ல இருந்து 3 பேரை செலக்ட் பண்றோம். 4 இன்டூ 3 இன்டூ 2 டிவைட் பை 3 இன்டூ 2 இன்டூ 1 அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த 3 2 இந்த 3 2 போச்சுன்னா 4 அப்படின்னு வரும். இந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு 4 வரணும். 2 5s are 10, 10 4s are 40 அப்படின்னு வரணுங்க. அதாவது 40 பிளஸ் 30 பிளஸ் 4 என்ன வருங்க, 74 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நீங்க வந்து இந்த பிரகாரம் போய்க்கிங்க, ஈஸியா நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு பேசிக் புரிஞ்சுக்கிறதுக்கு. மொத்தம் இந்த 4 5 அப்படிங்கிறது 9. இந்த 9 பேர்த்துல இருந்து அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸ். அப்ப அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸா இருந்தா மிச்சம் 2 என்னவா வேணா இருக்கலாம். அந்த 5ல இருந்து எதுவா வேணா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 4 பிளஸ் 5 9, அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸ் அப்படின்ட்டோம். அப்போ 1 போயிட்டு மிச்சம் 1 என்ன வேணா இருக்கலாம். மிச்சம் 1 மொத்தமா 3ன்னு சொல்லிட்டாங்க. 2 1 3 2 1 3. இதுதான் இந்த இடத்துக்கு வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து 2 பேசிக்ஸ் நல்லா புரியணும் அப்படிங்கறக்காக இது வந்து சிம்பிள் மெத்தட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒட்டுக்கா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுல இருந்து இந்த உள்ளுக்குள்ள மேக்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம். அதை நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை எடுத்துங்க. இந்த கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின் தான், கஷ்டம்னு சொல்ல மாட்டோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து 1 மினிட் ஜாஸ்தி தான். இது டிபெண்ட்ஸ் அப்பான் எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து ஒரு நம்ம வந்து 30 to ஒரு 45 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு தோராயம் தாங்க. அடுத்து 35th சம், கேலண்டர் சம். ரொம்ப ஈஸியான சம் சால்வ் பண்ணுங்க. கொஷின்ல டுடே இஸ் மண்டே, ஆஃப்டர் 61 days என்ன டே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருக்கிற டேவை 7ஆல் வகுக்கணும். 7ஆல் வகுத்தா 8 7 56 ப்ளஸ் 5ன்னு வரும். அதாவது 8 வாரம் முழுமையாக இருக்கும். அது கூட 5 நாட்கள் இருக்கு. 8 வாரம் முழுமையாக இருக்குன்னா இந்த இடத்துக்கு என்ன டே கொடுத்துருக்காங்களோ இந்த இடத்துக்கு அப்படியே போட்டுட்டு மண்டே போட்டுட்டு அது கூட ப்ளஸ் 5 டேவை ஆட் பண்ணிக்கணும். என்னெல்லாம் வரும், டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, சாட்டர்டே. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 25 செகண்ட்ல சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஸ்டின். டுடே வந்துட்டு இன்னைக்கு வந்து மண்டே, எத்தனை நாள் கழிச்சு அப்படின்னா ஜஸ்ட் கொடுத்துருக்கிற டேஸை 7ஆல் வகுத்துட்டு எத்தனை வாரம், 8 வாரம் முழுமையாக போடும். அப்போ மண்டேவோட சேர்த்துனா அந்த 8 வாரம் மண்டேவோட நிற்கும். அதுக்கப்புறம் இந்த 5 நாள் வந்துட்டு எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ, 5 கொடுத்துருந்தாலும் சரி, 6 கொடுத்துருந்தாலும் சரி, 3 கொடுத்துருந்தாலும் சரி, நம்ம அதுக்கு உண்டான டேஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 36th கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் கேட்குறாங்க. தெரிஞ்சவங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, தெரியாதவங்க எக்ஸ்பிளேஷன் பாருங்க. இது வந்து டிஜிட் சம் மெத்தட். 1 + 0 = 1, 1 + 3 = 4, which is 2 ஸ்கொயர். இது வந்து 1 ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். 2 + 3 + 4 அப்படிங்கிறது 9, which is 3 ஸ்கொயருக்குள்ள போயிடும். அடுத்தது 6 + 8 + 1 அப்படிங்கிறது 14 15. இது எதுக்குள்ளேயுமே வராது. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ல போட்டிருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு தெரியாதான். ஏன்னா ஆப்ஷன் டி தான் இருக்கு. ஏ ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம், சி ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம்னு போயிருந்தாலும் தப்பு தான். ஸோ தெரிஞ்சிருந்தா 681 1.5 மார்க் கிடைச்சிருக்கும். தப்பா போட்டிருந்தா தப்பு தான். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். 37th கொஸ்டின் பாருங்க. எ நியூஸ் பேப்பர் ஆல்வேஸ் ஹேஸ். இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண கொஸ்டின். ஆப்ஷன் பி நியூஸ். இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அரசோரல் புக்ல இருக்கு, நம்மளோட டெஸ்ட்லையும் கொடுத்துருப்பேன். ஆனா தமிழ் மீடியம் பசங்களுக்கு தமிழ் புக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த கொஸ்டின் இருந்திருக்காது. 1.5 மார்க் அவுட். ஆல்ரெடி வந்துட்டு அந்த கால்சியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்காது, இதுவும் இருந்திருக்காது. 3 மார்க் அவுட். 3 மார்க் இல்லை அப்படின்னா நீங்க காம்படிஷன்ல எங்க இருப்பீங்க அப்படிங்கிறத பாத்துங்க. இதுக்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு தமிழ் புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அது வந்து யூஸ்லெஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறது போல கொஸ்டின்ஸ் அதுல கிடையவே கிடையாது. அந்த புக்கை வாங்கி வச்சு என்ன யூஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னாலும் சில பேர் புரிஞ்சுக்கதே கிடையாது. தமிழ் தான் உட்காந்துருக்கீங்க. தயவு செஞ்சு உங்களை மாத்திக்கங்க. போஸ்டிங் வேணும், அது மீன் டே ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்க்கு நீங்க வேணா ட்ரை பண்ணலாம். ஆனா டே 1 கவுன்சிலிங் போகணும், நல்ல டாப் போஸ்ட், குவாலிட்டியான போஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு எதெல்லாம் பண்ணணுமோ ப்ராப்பரா அதை பண்ணுங்க. அதை பண்ணிட்டு இருந்தா அதுக்கு உண்டான ரிசல்ட் தான் கிடைக்கும். நான் ஓப்பனா சொல்லிட்டேன். இந்த இடத்துக்கு நம்பிக்கை, பாசிட்டிவிட்டி, மோட்டிவேஷன் அது இதுன்னு பேசி தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ பழகிங்க. அதுதான் நமக்கு எப்போதும் நல்லது.
38வது கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டின் வந்து அரித்மெட்டிக்கல் ரீசனிங் குள்ள வரும். ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கு, நம்மளோட டெஸ்ட்லயும் நான் கொடுத்துருப்பேன். இப்போ கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் வந்துட்டு 4 மார்க்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சருக்கு ஸ்கோர் பண்றாரு, ஒவ்வொரு தப்புக்கும் 1 மார்க் வந்து லாஸ் பண்றாரு. சரிங்களா, மொத்த கொஸ்டின் வந்துட்டு 60 கொஸ்டின், 130 மார்க் ஸ்கோர் பண்றாரு. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் எத்தனை கொஸ்டின் அவர் வந்து கரெக்டா ஸ்கோர் பண்ணியிருப்பாருன்னு சொல்றாங்க. கரெக்ட் ஆன்சர் பண்ணா அவருக்கு 4 மார்க் கிடைக்கும். இது புரிதலுக்காக எழுதுறேன். ராங் ஆன்சர் பண்ணா 1 மார்க் வந்துட்டு மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, டோட்டலா எடுத்ததுல இருந்து மைனஸ் பண்ணுவாங்க. மொத்தம் 60 கொஸ்டின் வந்து அவர் வந்து ஆன்சர் பண்றாரு, 130 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எத்தனை கொஸ்டின் வந்து தப்பா இது பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதை வந்து 60 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, டோட்டல் கொஸ்டின் வந்து 60ங்க. இப்போ எக்ஸ் எத்தனை கொஸ்டின் தப்பா இது பண்ணியிருக்காரு நம்மளுக்கு தெரியாது, அப்ப 60 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இதுதான் வந்து இன்கரெக்ட் இஸ் ஈக்குவல் டு. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுவோம். 4x minus 1 into 60 minus x is equal to 130. இந்த இடத்துக்கு ஏன் 4x போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த x அப்படிங்கிறது டோட்டல் கொஸ்டின், அது கரெக்டா எவ்வளவு பண்ணியிருப்பாருன்னு தெரியாது, தப்பாவும் நம்மளுக்கு எவ்வளவு பண்ணியிருப்பாருன்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். மைனஸ் 1 into ஏன் போடுறோம், 1 மார்க் அவருக்கு வந்து லாஸ் ஆகும் தப்பான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம். சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு 130. அடுத்து இது வந்து சால்வ் பண்ணனா 4x minus 60 plus x is equal to 113 வந்துரும். அதுக்கப்புறம் 5x is equal to இந்த minus 60 இந்த பக்கம் வரும்போது 190, x is equal to 190 divided by 5, 3 5 மிச்சம் 40 8. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, 38. அதாவது 60 கொஸ்டின்ல 38 கொஸ்டின் வந்துட்டு அவர் வந்துட்டு கரெக்டா போட்டிருக்காரு. ராங் கொஸ்டின் வந்துட்டு எவ்வளவு போட்டிருக்காருங்க, 22 போட்டிருக்காரு. சரிங்களா, இப்ப 38 into 4 போடும்போது நம்மளுக்கு என்ன வரும், 3 நாங் 120, 8 நாங் 32, 152. சரிங்களா, 22 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 130 மார்க் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு சொல்லிட்டா, மொத்தம் 60 கொஸ்டின், அதுல கரெக்ட் வந்து 38, ராங் வந்து 22. கரெக்ட் கொஸ்டினுக்கு 4 மார்க், ராங் கொஸ்டினுக்கு டோட்டல் மார்க்ல இருந்து 1 மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ 38 கொஸ்டினுக்கு 4 மார்க் வீதம் 152, 22 கொஸ்டின் தப்பா இது பண்ணியிருக்காரு, அப்ப அதுக்கு 1 மார்க் மைனஸ் பண்ணும் 22, 152 மைனஸ் 22, 130 மார்க் வந்து அவர் ஸ்கோர் பண்ணிட்டார். அவ்வளவுதான். ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த 60 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத ராங் கொஸ்டினுக்கு வச்சுக்கோங்க, இன்கரெக்ட் ஆன்சருக்கு. இந்த இடத்துக்கு எக்ஸ்ங்கிற இடத்துக்கு இந்த 38 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது, ஆன்சர் வந்து ஈஸியா வந்துடும். இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 39th கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு நான் டைரக்டாவே ஆன்சர் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து டிஎன்பிசி ஆல் தான் கொடுப்பாங்க, ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல ஆன்சரே கிடையாது. சரிங்களா, இப்போ நம்ம இதை வந்து 2 விதமா பார்க்கலாம், அதாவது பேசிக்காவும் பார்க்கலாம், ஷார்ட்கட்டாவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துக்கு 18th ஃப்ரம் ரைட் ஹேண்ட் இருக்கு, 8th டு த ரைட் இருக்குங்க. இங்கேயும் ரைட்டு இங்கேயும் ரைட்டு, ஒரே மாதிரி இருந்தா பிளஸ் பண்ணுவாங்களா மைனஸ் பண்ணுவாங்களா, மைனஸ் பண்ணுவோம். 18ல இருந்து 8 போச்சுன்னா 10 வருங்க. ரைட் ஹேண்ட்ல இருந்து 10, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஐ தான் ஆன்சர். ஐ இங்க கொடுக்கவே இல்லை, அப்ப எல்லாத்துக்கும் ஆள் கொடுத்துருப்பாங்க. படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். சரிங்களா, இப்போ அடுத்தது பாருங்க, இது வந்து பேசிக்கா மூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ 18th ஃப்ரம் ரைட் ஹேண்ட் என்னன்னு பாக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10, 11 12 13 14 15 16 17 18 4. சரிங்களா, இதுல இருந்து 8 பார்க்கணும். சரிங்களா, எங்காச்சும் தயவு செஞ்சு இதை 1ன்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 8ன்னு முடியும், அது தப்பா போயிடும், அது கிடையவே கிடையாது. இதுதான் 1. நல்லா பாருங்க, பின்வரும் வருவற்றுள் வலது முனையிலிருந்து 18வது இடத்திலிருந்து வலதுபுறம். ஓகேங்களா, இதுல இருந்து 8வது பார்க்கணும். அப்ப இது 1, இது 2 3 4 5 6 7 8 ஐ தான் வரும். சரிங்களா, பேசிக்கா போனாலும் இப்படித்தான், ஷார்ட்கட்டா போனாலும் இப்படித்தான். எங்காச்சும் வந்துட்டு இதை 1ன்னு எடுத்து இந்த மாதிரி எல்லாம் போட்டுறாதீங்க, அவங்க ஐ கொடுக்கல, பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும், மன்னிக்கணும், டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கும். ஸோ அதனால ஐ தான் இதுக்கு வந்து ஆன்சர். 4ல இருந்தெல்லாம் போகவே கூடாது, தப்பு. அந்த கேள்விக்கு ஆல் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து 40th கொஸ்டின் பாருங்க. இங்கிலீஷ்ல தெரியல அப்படின்னா தமிழ்ல பாத்துக்கங்க, ஈஸியா இருக்கும். இந்த சர்க்கிள் வந்து அவங்க என்னன்னு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஹாக்கி வந்து மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது வந்துட்டு இது ட்ரையாங்கிள் வந்துட்டு வாலிபால் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்கொயர் வந்துட்டு ஃபுட்பால் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. வேற இன்னொன்னு என்ன இருக்கு, ரெக்டாங்கிள் வந்து கிரிக்கெட். இப்போ நீங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் பிளேயிங் ஒன்லி 2 கேம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கேம் மட்டும் விளையாடுற டோட்டல் பிளேயர்ஸ். சரிங்களா, இந்த 6 இந்த 4 இந்த 2 இந்த 5 எல்லாமே போயிடும். சரிங்களா, ஒன்லி 2 கேம் வந்து விளையாடுறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 இந்த 2 இந்த 1 இந்த 4 10 அப்படின்னு வரும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 20 செகண்ட் கொஸ்டின்ல நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, அவ்வளவுதான். இப்போ இந்த 1-1 அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேம்குள்ள எதுக்குள்ளயுமே வரல, அப்ப அது ஒரு கேம் மட்டும் தான் விளையாடுறாங்க. இவங்க எல்லாமே வந்துட்டு 2 கேம் விளையாடுறாங்க. ஈஸியா அந்த கொஸ்டினை நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, சோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. 41வது கொஸ்டின் பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் தெரியுமா கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. ஆன்சர் தெரிஞ்சா ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா இல்ல. இப்போ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இதுக்கு நான் வந்துட்டு அந்த ஷார்ட்கட்டை சொல்றேன், இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி கேள்வியில கியூப் ஆஃப் டைமென்ஷன்
5 5 5ன்னு கொடுத்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்மாலர் கியூப்ஸா வந்துட்டு 1 1 1ன்னு மாத்திரம் அப்படின்னா எத்தனை கியூப்ஸ் வந்து பெயிண்டட் ஆன் சிங்கிள் சைடு, ஒரு பக்கம் வந்து பெயிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் கேட்டுட்டா இந்த வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா நோட் போட்டு எழுதி வச்சிருங்க. இப்போ 0 சைடு பெயிண்டட்னா கலர்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து n-2 the whole cube அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு சைடு மட்டும் பெயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா 6 × n-2 the whole square அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். ரெண்டு சைடு பெயிண்டட் அப்படின்னா 12 × n-2 அப்படிங்கறத யூஸ் பண்ணோம். மூணு சைடுமே பெயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா 8 அப்படிங்கறத நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கியூபுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். நான் இந்த கொஸ்டின் பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் n அப்படிங்கறது நம்ம வந்து லார்ஜ் டைமென்ஷன் டிவைடட் பை ஸ்மால் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பெரியது சிறியது, டைமென்ஷன் எனக்கு தமிழ்ல தெரியல, சிம்பிளா நீங்க பெருசு சிறுசு அப்படின்னு போட்டு வச்சுங்க, வேலை முடிஞ்சது. இந்த இடத்துக்கு பெயிண்டட் அப்படிங்கிறது கலர் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த கேள்வியில பாருங்க, டைமென்ஷன் வந்து 5 5 5ன்னு இருக்கு. அதை வந்து கட் பண்ணி 1 1 1ன்னு மாத்தி சிங்கிள் சைடு அப்படின்னு சொல்றாங்க. சிங்கிள் சைடுனா அதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? 6 × n-2 the whole square. அப்போ இந்த இடத்துக்கு 6 × n-2 the whole square போடுறோம். 6 போட்டுட்டு என்னங்கிற இடத்துக்கு என்ன பண்ணுவோங்க? 5 போட்டுக்குவோம். 5 × 2 - whole square, 6 × 5 - 2 3 the whole square, 6 × 9 அப்படின்னு வரும். 9 × 54. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஈஸின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு ஏ சி இதெல்லாம் கையை வைக்க முடியாது. ஸோ தெரிஞ்சா 54ன்னு போடுவோம், இல்லைன்னா தப்பு தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து மீடியம் ப்ளஸ்னே வச்சுக்கலாம். தெரிஞ்சவங்க போட்டிருப்பாங்க. பட் நம்ம டிஎன்பிசி சைடு இது மேபி எனக்கு தெரிஞ்சு என்னோட அறிவு கெட்டிய வகையில் புதுசு தான். ஸோ பார்த்துக்கலாம். அடுத்தது டைஸ். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 1 to 6 இது பண்ணியிருக்காங்க. யூஷுவல் டை இல்லை அப்படின்னா நார்மல் டை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1 டாட்டுக்கு ஆப்போசிட்டா. அப்போ இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2, 4 2 1ன்னு இருக்கு. 4 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு. அப்போ 3னுடைய ஆப்போசிட் என்னங்க? 1. 1னுடைய ஆப்போசிட் வந்து என்னங்க? 3. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 10 செகண்ட் கொஸ்டின், இல்லை மேக்ஸிமம் 15 செகண்ட். அவ்வளோதான். ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். 43வது கொஸ்டின் பசில். சால்வ் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு தமிழ்ல கரெக்டா இருக்கும், சால்வ் பண்ணுங்க. பசில்னா கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக படிச்சு நம்ம சால்வ் பண்ணும். 5 பாக்ஸ் வந்து KLMNO arranged one above the other. Box M is placed above box N. O is placed below box K. N is placed above K. Box L is placed below O. இது பாருங்களேன், எது டாப்னு கொடுத்துருக்காங்க. சரி, சால்வ் பண்ணிடலாம். 1 2 3 4 5 என்ன கொடுத்துருக்காங்க? M is placed above N. N is placed above N. எப்படி வேணா வரலாம். O is placed below K. O is placed below K. ஓகே. அடுத்தது N is placed above K. அப்ப இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது வந்துட்டு L is placed below O. இப்படி போட்டுக்கலாம். அவ்வளவுதான், ஈஸி. M N K O L. இப்போ டாப் மோஸ்ட்ல யார் இருக்காங்கன்னா M மட்டும் தான் இருக்காங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு போட்டுக்கலாம்? ஒரு 30 to 45 போட்டுக்கலாம். ஆனா படிக்கும்போது கவனமா போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து M is placed above N னா M is placed above N ன்னு போடுறோம். அடுத்தது வந்துட்டு O is placed below K னா KO இப்படி வந்துரும். அடுத்தது N is placed above K அப்படின்னா இந்த Kவும் O தூக்கி நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதாவது MNKO அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது வந்துட்டு L is placed below O அப்படின்னா ஓக்கு கீழே L வந்துரும். அப்போ ஆப்வியஸ்லி M வந்து மேலே வந்துரும். ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். அடுத்தது வந்துட்டு பிளட் ரிலேஷனுங்களா, சால்வ் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்ப பாருங்க, P into Q அப்படின்னா P is the son of Y. Y-னுடைய சன் வந்துட்டு P அப்படின்னு நம்ம போடுவோம். இது முடிஞ்சது. Q minus S-னா இந்த இடத்துக்கு Q is the wife of S அப்படின்னு போடணும். சாரி, இந்த இடத்துக்கு வந்து Q போடணும். Q is the wife of S அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போட்டுப்போம். Which one of the following is true? S is the wife of Q. தப்பு. அடுத்து B ஆப்ஷன் பாருங்க. S is the father of P. S வந்து மேல் தான், Pக்கு வந்து father தான். அப்போ இது வந்து கரெக்ட். P is the daughter of Q வந்துட்டு தப்பு, ஏன்னா அது வந்து சன் வரும். Q is the father of P னா அதுவும் தப்பு, ஏன்னா Q வந்து அம்மா வரும். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் வந்து ஒரு 25 செகண்ட்ல நீங்க ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். அந்த நீங்க இது ஈக்குவேஷன் எடுக்கும்போது மட்டும் நீங்க வந்து கரெக்டா எடுத்துக்கங்க. அப்புறம் இது வந்துட்டு பெண்ணு, இது வந்து ஆண், இவங்க வந்து கணவன் மனைவி அப்படிங்கிறனா டபுள் கோட் போடுவோம். இதெல்லாம் பிளட் ரிலேஷன் பேசிக்ஸ்ல பார்த்திருப்போம். இது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 45வது கொஸ்டின். இது எல்லாருமே சால்வ் பண்ணி இருந்திருப்பீங்க. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்ல இந்த கொஸ்டின் பார்த்திருக்கோம். 3 × 1 × 20 is equal to 60. அப்போ ரேட்டுக்கு வந்து என்ன வருங்க? ராஜீவ் காந்தி 18 வயசுல ஓட்டு போட அனுமதிச்சாரு. அப்போ A வந்து 1, T வந்து 20, 18 2 360. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு 15 செகண்ட் கொஸ்டின் தான் சொல்ல முடியும். ரொம்பலாம் டஃப் கிடையவே கிடையாது. மீறி போனா 20 வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறதே உங்களுக்கு டக்குன்னு சொல்லிக் கொடுத்தேன். இதெல்லாம் நீங்க பார்த்தோன்னே நீங்க வந்து சால்வ் பண்ணிருப்பீங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் பட்சத்தில். 46வது கொஸ்டின் பாருங்க. இது வந்து ட்விஸ்டட் கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க.
இது நல்லா கவனிச்சு பாருங்க. சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து என்ன வரும்? SYS MET அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை பார்க்கும்போது M இங்க, T இங்க, E இப்படி வருது. சரிங்களா? அடுத்து பாருங்க NEAR, அடுத்தது ER அப்படின்னு வருது. இது எப்படி எழுதியிருக்காங்க? AENRERன்னு எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க A இங்க, N இங்க, E இங்கன்னு வருது. இப்போ அதே மாதிரி FRACTION போடுறோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் 3, இது ஃபர்ஸ்ட் 3. அப்போ இதுல வந்துட்டு என்ன வரும்? லாஸ்ட் 3 அப்படின்னு பார்த்துட்டு போனோம், அதாவது ஹாஃப்னு வச்சுக்கலாம். 3ன்னு சொல்ல கூட ஹாஃப். அப்போ இதை பிரிச்சோம்னா FRACN அடுத்தது OIT அப்படின்னு போட்டுட்டு எங்காச்சும் ஆப்ஷன் சில போய் மார்க் பண்ணணும் அப்படின்னா 1.5 மார்க் போயிருச்சு. சரிங்களா? இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, நல்லா கவனிங்க. இந்த எஸ் இப்படி வருது, இந்த எஸ் இப்படி வருது, இந்த ஒய் இப்படி வருது, இந்த ஆர் இப்படி வருது, இந்த ஆர் இப்படி வருது, இந்த இ வருது. ஆனா நம்மள ட்விஸ்ட் பண்றதுக்கு இந்த SYS இப்படி வச்சிருக்காங்க, இந்த REYR அப்படியே வச்சிருந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த ஃபிராக்ஷனுக்கு வந்து என்ன வருங்க? தோ இந்த இடத்துக்கு போடலாம். எப்படி வரும்னா சி, அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப் இந்த இடத்துக்கு வந்துரும், ஏ வந்துரும், ஆர் வந்துரும், அடுத்தது N வந்துரும், இந்த இடத்துக்கு T வந்துரும், O வந்துரும், I வந்துரும். இந்த மாதிரி எங்க இருக்குங்க? ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி எப்ப யோசிப்போம்னா 7ஆம் அறிவை பயன்படுத்தி யோசிப்போம். இவ்வளவு சிம்பிளா கொடுப்பாங்களா? அதாவது நீங்க சிம்பிளா யோசிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி யோசிச்சுவாங்க. நான் வந்து சில சமயம் இந்த தப்பை பண்ணுவேன். ஸோ அதனால நான் பண்ற தப்பை நீங்க பண்ணிடக்கூடாது. சிம்பிளா யோசிச்சு கரெக்டா சால்வ் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு குழப்பறக்குனே தான் இந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் ஒரே மாதிரியே கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது அப்படியே ஆர்டர் நேருக்கு நேரா வருது பாருங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லயே வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்க பண்ணிடக்கூடாது, கவனமா இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த 47வது கொஸ்டின், இதுக்கு டைரக்டாவே நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இது வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கும். ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். நம்மளோட டெஸ்ட்லயும் நான் வந்து கொடுத்திருப்பேன். லைட் கிளிண்ட் அப்படின்னா அதாவது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒளி, அதாவது வெளிச்சம் இருக்கு, அதுல வந்துட்டு அந்த மின், நான் வந்துட்டு என்ன கொடுத்திருப்பேன் அப்படின்னா மின்னொளி அந்த மாதிரி கொடுத்திருப்பேன். இப்போ இந்த ஒளி அப்படிங்கிறது சவுண்ட், இதுக்கு வந்து சவுண்டுக்கு நான் சத்தம்னு கொடுத்திருப்பேன். டிரான்ஸ்லேஷன்ல அது வேற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு கூச்சலிடுன்னு கொடுத்துருக்கேன். நான் பிளாருக்கு வந்துட்டு என்ன கொடுத்திருந்தேன் அப்படின்னா பேரொளி அப்படின்னு கொடுத்திருந்தேன். இது கூச்சலிடு, அந்த கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருது, பட் டிரான்ஸ்லேஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 30 செகண்ட்ல கூட இல்ல, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் 30 செகண்ட் வைக்கிறேன். சரிங்களா? இல்ல உங்களுக்கு நீங்க படிக்கல, உங்களுக்கு ஒரு ஐ மீன் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கொடுத்துருக்கிறத வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்து டீனு போட்டா மட்டும் தான் கரெக்டா இருக்கும், இல்லை என்றால் தவறு. 48வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கும் டைரக்டா நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இதுவும் வந்து நம்மளோட எக்ஸாம்ல கொடுத்துருக்கோம், ஐ மீன் நம்மளோட டெஸ்ட்ல கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து கரெக்ட். இப்ப ரத்தம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரத்த சொகை வரும். அப்போ இந்த இடத்துக்கு அனார்கின்னு இருக்கு. இந்த இடத்துக்கு அனார்கி, நான் டிரான்ஸ்லேஷன் அனார்கின்னு தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கு தமிழ்ல அராஜகம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா கண்டிப்பா டி வராது, ஏ வராது அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு முடியாட்சி அப்படின்னு இருக்கு. இந்த ரன்ல ஏதாச்சும் ஒண்ணுதான் ஆன்சர் நீங்க ஃபைனல் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்போ இதுக்கு வந்து ஆன்சரா வந்துட்டு சில பேர் அரசாங்கம் போடலாம், சில பேர் முடியாட்சி போடலாம். ஏன்னா அராஜகம் அப்படிங்கிறது முடியாட்சியிலையும் நடக்கலாம், அரசாங்கத்திலையும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது கரெக்ட் ஆன்சர் வந்து கவர்மெண்ட். ஏன்னா கவர்மெண்ட் சரியா இல்லாத போது மட்டும்தான் அராஜகம் நடக்கும். இன்னும் சம முடியாட்சி அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா ஒரு மன்னர் அப்புறம் அவரோட குழந்தை, அதான் வந்து முடியாட்சின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை. மன்னர் அந்த பரம்பரையா வரதான் முடியாட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இது அப்படி வராதுன்னு யோசிச்சிருந்தா இதை விட்டுட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி ஆப்ஷன் பி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இது படிச்சிருந்தா ஈஸியா போடலாம். இதெல்லாம் வந்து ஒரு 25 செகண்ட் கொஸ்டின் ஈஸியா போடலாம். 49வது பாருங்க. இதுவும் வந்து டெஸ்ட்ல கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எத்தனாவது நம்பர் டெஸ்ட்னு எனக்கு தெரியல. ஸோ ஆட் வேர்ட், இதுல வந்து என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மைசூர் தான் ஆன்சர். ஏன்னா மும்பை, கண்ட்லா, விசாகப்பட்டினம் இந்த 3லயும் போர்ட் இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இந்த கொஸ்டின். இந்த 3லயுமே வந்து போர்ட் இருக்கு, மைசூர்ல போர்ட் கிடையாது. சரிங்களா? துறைமுகங்கள் கிடையாது அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட அப்ரோச் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. நான் சால்வ் பண்றதையும் நீங்க சால்வ் பண்றதையும் மேட்ச் பண்ணி பாருங்க, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் வி ரைட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்பபெட் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? ஏல இருந்து, இந்த பிராக்கெட் வேண்டாம், ஏல இருந்து எம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். எப்படி எழுதிப்போம்? எம்ல இருந்து ஏ வரைக்கும் எழுதிப்போம், அவ்வளவுதான். அடுத்தது ரிமைனிங் லெட்டர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ரிமைனிங் லெட்டர்ஸ்னா என்ன? என்ல இருந்து இசட். நார்மலா நம்ம வந்து சால்வ் பண்றதுக்கு இந்த மாதிரி போடுவோம் இசட். அப்போ இதை வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர் ஏர்வசி ஆசச் அப்படியே நம்ம வந்துட்டு போட்டுக்கிறோம். சாரி, இந்த இடத்துக்கு வந்து போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்படி சும்மா கூட புள்ளி வச்சுக்கலாம். ஃபைண்ட் த 15th லெட்டர் ஃப்ரம் ரைட் அப்படிங்கிறாங்க. இது லெஃப்ட், இது ரைட், இதுல இருந்து 15th நம்மளுக்கு தெரியும். இப்ப எம்முக்கு வந்து 13, எண்ணுக்கு வந்து 14. அப்போ இந்த இடத்துக்கு எண்ணுக்கு வந்து இந்த இடத்துக்கு எண் வந்து என்ன வருங்க? 13 அப்படின்னு வந்துடும். ஏன் அப்படின்னா
இப்படி இருந்து கவுண்ட் பண்ணும்போது இது வந்து 14. ஆனா கீழ் பக்கம் எவ்வளவு லெட்டர் இருக்குங்க? 13. இந்த பக்கம் 13. டோட்டலா 26 லெட்டர் இருக்கும். அப்ப n அப்படிங்கிறது 13, a வந்து 14, b வந்து என்னங்க 15. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன்னா 15th லெட்டர் ஃப்ரம் ரைட் வந்து 15. சரிங்களா? நீங்க டைரக்டா ஏபிசிடி போட்டு எழுதி அதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணி அப்படி கூட போடலாம். பட் அது வந்து டைம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கும். நீங்க டைரக்டா இந்த மாதிரியே போட்டுலாம். இதுக்கு தான் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் மார்ச்ல எக்ஸாம் வருது இல்லையா? அப்ப நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, பின்னாடி ரஃப் ஷீட்ல ஏல இருந்து எம் வரைக்கும் போட்டுட்டு என்ல இருந்து எஸ் ஜெட் வரைக்கும் போட்டுட்டு நீங்க வந்து எழுதி வச்சுக்கிறீங்க. ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருங்க. இதை பார்த்து நம்ம டக்கு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு எனக்கு என்னமோ வாவ் அப்படின்னு சமயம் நினைக்காதீங்க. எனக்கு டக்குன்னு ஏதோ தோணுச்சு, அதனால இந்த மாதிரி எழுதி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் இது நம்ம எக்ஸாம் ஹால் ப்ரெஷர் வேறையா இருக்கும். நீங்க டேரக்டா எழுதி சால்வ் பண்ணாலும் மீறி மீறி போனா ஒரு 20 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளோ சீன்லாம் இங்க இல்லை. சரிங்களா? அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் ஆன்சர் நம்ம கரெக்டா மார்க் பண்ணா போதும். சரிங்களா? கவனமா மார்க் பண்ணிடுங்க. இப்ப நம்ம வந்து 50 கொஸ்டினுக்கும் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சுங்க. இப்ப ரியாலிட்டி ஆஃப் கொஸ்டின் பேப்பரை நம்ம எக்ஸாமோட மனநிலை வச்சுட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நான் இந்த இது வந்து நான் பிரிச்சிருக்கேன். டக்குன்னு மூவ் ஆகாது பண்ண விடாத கொஸ்டின்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். கையெழுத்து இந்த தமிழ் எல்லாம் தப்பா கூட இருக்கலாம். தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. இந்த இடத்துக்கு 2 சொல்லி நான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மாத்திடுறேன். தெரிஞ்சதுக்கப்புறம் 2 சொல்லி நாவா? ஓகே. மூவ் பண்ண விடாது. நான் ஏன் தமிழ்ல வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்துட்டு தெரிஞ்சா தெரியும். பட் கன்ஃபார்மா நம்மளால கரெக்டா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் நம்ம கன்ஃபார்ம் கரெக்ட்னு சால்வ் பண்ணி முடிச்சதுமே சொல்ல முடியும். ஆனா இது போன்ற கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன வரும் அப்படிங்கிறதே நம்மளால சொல்ல முடியாது. எனிதிங் கேன் ஹேப்பன். எது வேணா வரலாம். அப்ப இது வந்து நம்மள டக்குன்னு மூவ் பண்ண விடாம நம்மள அந்த இடத்துக்கு நிக்க வைக்கும். அப்போ எத்தனை கொஸ்டின் இந்த இடத்துக்கு இருக்குங்க? 1, 2, 3, 4 இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துக்கு வந்து 4 கொஸ்டின் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியாத கொஸ்டின். இந்த செட் தியரி வந்துட்டு மேக்ஸ் படிச்ச பசங்க இல்லைன்னா மேக்ஸ் நாலேஜ் உள்ள பசங்க, அதாவது ஸ்கூல்ல 11th 12th இல்ல பிஎஸ்சி மேக்ஸ் அந்த மாதிரி படிச்ச பசங்க போட்டிருப்பாங்க. பட் 99% ஆஃப் பசங்க வந்து போட்டிருக்க மாட்டாங்க. இது ஒண்ணு. அடுத்து இந்த கியூப் வந்து நம்ம யாருமே பெரும்பாலும் பிராக்டிஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். இந்த மாதிரி கேட்கவும் வாய்ப்பில்லை தான் நம்ம நினைச்சிருப்போம். ஸோ இதுவும் வந்து டவுட் தான். சரிங்களா? இதுல ஃப்ளூக்கு கூட வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆன்சர் தெரிஞ்சதுதான், இல்லைன்னா இல்லை. அந்த ஏ இல்லைன்னா சி இதெல்லாம் குறிக்க முடியாது. ஏன்னா ஆப்ஷன் டி இந்த மாதிரி தான் மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இது கூட பாசிபிலிட்டி உண்டு. ஏன்னா 6 இருக்கு. சரி 6 கியூப் தோணுச்சு அப்படின்னா 216 அப்படின்னு தோணு. இந்த 216 இருக்கனால சொல்றேன். தோணி இருக்கலாம் அப்படி நான் இருந்தா எனக்கு தெரியலன்னா நான் இதை தான் பண்ணியிருப்பேன். இப்போ 6 இருக்கு, இந்த இடத்துக்கு 216 இருக்கு, மேட்ச் பண்ணி போட்டோம்னா ஆப்ஷன்ஸ் கரெக்ட். இதுக்கு பேர் தான் லக் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? கரெக்ட். அப்ப இதை விட்டுட்டா கூட இந்த 2 கொஸ்டின் கை வைக்கவே முடியாது. தெரிஞ்சதான், இல்லைன்னா இல்ல. இப்ப சொல்லுங்க, 50 அவுட் ஆஃப் 50 பாசிபிளா? பாசிபிள் இல்லைங்களா? பாசிபிள் கிடையாது. 100% யாரா இருந்தாலும். இதுக்கு தான் சொல்றது, சிலபஸ்ல உள்ள 45+ கொஸ்டினுக்கு தெளிவா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 2 அமைஞ்சா அமையட்டும், இல்லனா இல்ல, நம்ம ஜிஎஸ்ல பாத்துக்கலாம். 50 அவுட் ஆஃப் 50 எடுத்தா தான் போஸ்டிங்னு டிஎன்பிசில எந்த ரூலுமே கிடையாது. கட் ஆஃப் டிசைட் பண்றது ஸ்டூடெண்ட் மட்டும் தான். சரிங்களா? தெரியாத கொஸ்டினுக்கு தேடிட்டே இருக்கிறத விட தெரிஞ்ச கொஸ்டினை, இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சிலபஸ்லயும் இருக்கு, பிராக்டிஸ் பண்ணிக்கணும். தெரியாத கொஸ்டினை தேடி போறத விடங்க அனலாகில இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அனலாகிய தெளிவா படிங்க. ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அனலாகியே நிறைய பேர் படிக்கிற கஷ்டப்படுவீங்க. கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா போஸ்டிங் வாங்குறதும் கஷ்டம் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா கையில கொஸ்டினே இருக்கு, ஆன்சரும் இருக்கு. அதை கூட நம்மளால படிக்க முடியல அப்படின்னா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. இந்த மாதிரி பண்றதை விட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கொண்டிருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. சில பேர் வந்துட்டு கமெண்ட்ல போடுவாங்க 50 அவுட் ஆஃப் 50 கரெக்ட் அப்படின்னு. ஆனா சால்வ் பண்ணி போட்டாங்களா இல்ல ஃப்ளூக்ல போட்டாங்களான்னு அந்த உண்மையெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. உண்மை அவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்துடாது. அதை ஆராய்ச்சி பண்றது நம்மளோட வேலையும் கிடையாது. சரிங்களா? யாரோ எப்படியோ நமக்கு எது சரியோ அதை நம்ம பண்ணிப்போம். சரிங்களா? அந்த முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஃப்ளூக்ல போட்டுட்டு அந்த யூடியூப்ல ஆன்சர் பாக்குற வரைக்கும் சைலண்டா இருப்பாங்க. எவ்வளவு கரெக்ட்னு தெரியாத ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பயத்தோடய தான் இருப்பாங்க. அங்க வந்து ஆன்சர் இது போட்ட ஆன்சர் கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே கமெண்ட்ல போறது, நான் வந்து 50 அவுட் ஆஃப் 50 இதுக்கு ஆன்சர் இப்படித்தான் வரும் அப்படி இப்படின்னு. இந்த சீனெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க கமெண்ட்ல. அதெல்லாமே உடான்ஸ். ஈவன் டாப்பர் கூட எவ்வளவு கொஸ்டின் ஃப்ளூக்ல போட்டேன்னு உண்மையை வாயவே திறக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த நெகட்டிவ் மார்க் இல்லாத ஒரு எக்ஸாம்ல எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ நீங்க அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. இது வந்து தெரியாத கொஸ்டின்குள்ள இந்த 3மே வந்துடும். இப்போ அடுத்தது வந்து டைப்பிங் மிஸ்டேக் பை டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா? இதுல நம்ம என்ன அட் சம் டைம் ஸ்டக் ஆகி நின்றுப்போம். என்ன நம்ம போட்ட ஆன்சர் இல்லவே இல்லையே அப்படின்னு திரும்ப நம்ம போட்டிருப்போம். நம்மள வந்து டைம் எடுத்துக்கிற ஒரு கொஸ்டின் வந்து என்னவா இருந்திருக்குங்க? இந்த 3மே இருந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா இதுல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. நம்ம யோசிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த நம்பரே என்னன்னு யோசிச்சிருப்போம். சரி 5 தான் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். பட் இதுல ஆன்சரே இல்லை அப்படின்னா என்னடா ஆன்சரே வரல அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு 2-3 வருஷம் எக்ஸாம் எழுதி இருந்தாங்கன்னா சரி இவங்க தப்பா தான் கொடுப்பாங்க டிஎன்பிசி அப்படின்ட்டு மாறி இருந்திருப்பாங்க. அப்போ இது ஒன்னு ரூல் அவுட். இதுக்கு வந்து ஆல் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அடுத்து இங்க பசில்ல வரும்போது இங்கிலீஷ் மீடியம் பசங்க டக்குன்னு போட்டுருப்பாங்க. தமிழ் மீடியம் பசங்க நான் தமிழ் மீடியம் மட்டும் தான், அதாவது தமிழ் மீடியம் பசங்களே புத்திசாலித்தனமா இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க உண்டு. அவங்க ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க.
ஆனா எதையுமே புரிஞ்சுக்காம அவங்க பண்றதுதான் சரின்னு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, நான் தமிழ் மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க இதுல அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுட்டு 1.5 மார்க்கை விட்டுட்டு 500 பேருக்கு கீழே போயிருந்திருப்பாங்க. சரிங்களா? சோ இதுவும் தவறான செயல். ஆனா இது கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு எம் தான் ஆன்சர் கொடுப்பாங்க. தமிழ்ல மட்டும்தான் பார்த்த பசங்களுக்கு இதுக்கு வந்து 1.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது இங்க வரும்போது இதுக்கு வந்து ஐ கொடுக்கணும், கொடுக்கல. சோ இதுக்கும் வந்து ஆள் கொடுத்துருவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, படிச்ச பையனுக்கும் படிக்காத பையனுக்கும் இந்த 2க்கு ஆள் கொடுத்துட்டா 3 மார்க்கு, 3 மார்க்ல எவ்வளவு பேர் உள்ள வருவாங்க? இதுதான் டிஎன்பிசி பண்ற தப்பே. ஒன்னா அவங்க வந்து எல்லாத்துக்கும் அந்த டைப்பிங் மிஸ்டேக் இல்லாம பண்ணணும். அடுத்தது வந்துட்டு நெகட்டிவ் மார்க் கொண்டுட்டு வரணும். நெகட்டிவ் மார்க் கொண்டுட்டு வரக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்ல. அதை நாம வேணா பேசிக்கலாம். இவங்க டைப்பிங் மிஸ்டேக் இல்லாம பண்ணுவாங்களான்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. நாம வேணா பேசிக்கலாம். அப்ப நாம என்ன பண்ணிக்கணும், நாம இது ஏதாச்சும் டைப்பிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க, இதெல்லாம் இந்த டிஎன்பிசில இருக்கும் அப்படின்ட்டு டக்குன்னு மூவ் பண்ணிக்கணுமே தவிர்த்து திரும்ப ஒரே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கணும். இல்லைன்னா கரெக்டா போடும்போதே பொறுமையா போட்டுட்டு மூவ் பண்ணிக்கணுமே தவிர்த்து இது நாம ஏதோ தப்புன்னு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே நம்மள உட்கார வச்சிடும். அப்புறம் நாம தான் சிக்கிடுவோம். சரிங்களா? சோ இப்படி பார்க்கும்போது இப்ப இந்த டைப்பிங் மிஸ்டேக் பை டிஎன்பிசி இதை நம்ம விட்டுருவோம். தெரியாத கொஸ்டின் வந்து 3ங்க. சரிங்களா? இப்போ இந்த 50ல இந்த 3 போயிருச்சு அப்படின்னா மிச்சம் வந்து 47 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? இந்த 47ல இது பிராக்டிஸ் பண்ணா தாராளமா வந்திருக்கும். இந்த 2 வந்துட்டு இது கூட கொஞ்சம் கஷ்டம் தான். இது டிஜிட் சம். இது பிராக்டிஸ் பண்றவங்க போட்டிருப்பாங்க. இதுல இந்த 2 விட்டுருங்க. ஷோரா நம்ம வந்து 45 ஸ்கோர் பண்ணிட முடியும். சரிங்களா? நீங்க 44 45 போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்க வந்து சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு 42 அதுக்கு கீழே நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க ரீசனிங் சரியா பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அனலாகி எல்லாம் படிச்சிருக்கணுங்க. அதெல்லாம் தெளிவா சிலபஸ்ல இருக்கு. அதெல்லாம் கூட கஷ்டம்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட தப்பு. சரிங்களா? சிலபஸ்ல இருக்கு, டெஸ்ட் பேட்ச்ல இருந்திருக்கு, நீங்க தெளிவா படிச்சிருக்கணும். டெஸ்ட் வாங்கிட்டு போடாம இருந்தா அது வந்து உங்களோட தப்பு. இதுக்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் கஷ்டம்லாம் சொல்லவே முடியாது. அண்ட் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். டைமிங் கண்டிப்பா இப்ப நான் அந்த எக்ஸ்பிளேஷன் முடிக்கும் போதே நம்மளுக்கு வந்துட்டு 1.25 மணி நேரம் தான் ஆச்சு. நான் சில கொஸ்டின் 25 செகண்ட், 1 நிமிஷம், மேக்ஸிமம் 1 நிமிஷத்துக்கு மேல போற கொஸ்டின் எதுவுமே இல்ல. அப்ப தாராளமா 50 கொஸ்டினுக்கு 50 நிமிஷம் தான் எடுத்திருக்கும். அதிகபட்சம் நம்ம இந்த மாதிரி ஸ்டக் ஆகி நிக்கிறோம் தப்பானதெல்லாம் பார்த்திருந்தா 1 ஹவர்ல இந்த 50 கொஸ்டின் தாராளமா நம்ம முடிச்சிடலாம். 1 ஹவருக்கு கீழே தான் போகுமே தவிர்த்து 1 ஹவருக்கு மேல போகவே போகாது. இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நான் சொல்றேன். மார்ச் மாசம் நடக்க போற கொஸ்டினுக்கு அதுக்கு எப்படி வேணா இருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கு 1 ஹவருக்குள்ள நம்ம தாராளமா முடிச்சிடலாம். சரிங்களா? சோ இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸ்டில் வி ஹேவ் 32 டேஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இந்தியால எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே கிடைக்காது. ஆல்ரெடி படிக்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு படிச்சிருங்க. ரியல் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னு நீங்க பார்த்துட்டீங்க. சோ அதனால ரீசனிங் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கங்க. 50 அவுட் ஆஃப் 50 எல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்காதீங்க. கேட்ட 1-2 கொஸ்டினுக்காக அங்க தேடிட்டு இருக்காம சிலபஸ்ல உள்ளதை தெளிவா படிங்க. அதுவே மோர் தென் எனஃப். அண்ட் ஜிஎஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஜிஎஸ் தான் எப்படி கேட்பாங்க, எங்க இருந்து வரும்னு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் கிடைச்சிருக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ்ல உள்ளதை படிச்சுட்டு தயவு செஞ்சு ரிவிஷன் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் 1 வீக் எல்லாம் பயத்துல ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்பல இருந்தே ப்ராப்பரா கொண்டுட்டு போய்க்கங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. யாராச்சும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எப்போதும் ஆன்லைன்ல அவைலபிளா தான் இருக்கு. இப்போ கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணி டெஸ்ட் எடுக்கலாம். நீங்க டெஸ்ட் என்னோட ஒர்க் எப்போதும் 1% தான். உங்களோட ஒர்க் தான் 100%. நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் ஸ்கோர் பண்ண முடியும். வாங்கிட்டு டெஸ்ட் எடுக்காம இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. சரிங்களா? எல்லாமே உங்களோட எஃபர்ட் தான். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். டேக் கேர். பை. தயவு செஞ்சு படிங்க. படிச்சா மட்டும்தான் போஸ்டிங், இல்லைன்னா இல்ல. போதுங்களா? இங்க நம்மள வந்து வேற எதுவுமே காப்பாத்தாதுங்க. படிச்சா மட்டும்தான் போஸ்டிங்க, இல்லைன்னா இல்லைங்க. சரிங்களா? படிக்கணும், அதே சமயம் தைரியமாவும் இருக்கணும். நல்லா படிங்க.